அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். 2 பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஒரு பாயிண்டை மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம். ஒரு பாயிண்ட் என்ன? தேவத்துக்கு பிரியமா இருந்து நாம தேவனிடத்துல எதை வேண்டிக் கொண்டாலும் கர்த்தர் தர்றார் அப்படின்ற. என்ன வேணாலும் கேட்கலாம். நீங்க பொண்ணு கேட்கலாம், பொருள் கேட்கலாம், வீடு கேட்கலாம், நிலம் கேட்கலாம், பரிசுத்தத்தை கேட்கலாம், எது வேணாலும் நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படின்ட்டு சொன்னேன். இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் இயேசுட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. யோவான் ஸ்நானனுடைய சீசர்களுக்கு யோவான் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறான் அப்படின்ட்டு, அதனால நீங்க எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்று தாரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது கர்த்தர் என்னத்தை கற்றுக் கொடுத்தாருன்னா, தெய்வத்துக்கு பிரியமா வாழ்றது தான் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு இடத்துல தான் ஜெபம் பண்றது எப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு இடத்துல கூட தெய்வத்துக்கு பிரியமா வாழணும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் இருக்கு பாருங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தெய்வத்துக்கு இது ரொம்ப பிரியம். இந்த வார்த்தை சொல்றது மட்டும் இல்லை, இந்த வார்த்தையில நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 விஷயத்த சொன்னேன் போன வரையிலிருந்து. பரமண்டலம் அப்படின்னா வானம். அங்க யார் இருக்கிறாருன்னா பிதா மட்டும்தான் இருக்கிறார். பரமண்டலத்துல பிதா மட்டும்தான் இருக்கிறார் என்று சொல்லுவது தேவனுக்கு மிகுந்த பிரியமானது. ஏன்னா நம்ம ஊர்ல உலகம் முழுக்க நிறைய பொய்யெல்லாம் இருக்குது. பரலோக ராஜ்யத்துல நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மரியா இருக்கிறாங்க அப்படிம்பாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. புத்த மதத்துல நீங்க பாத்தீங்கன்னா புத்தர் மேல போயிட்டா அப்படிம்பாங்க. முஸ்லிம் மதத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மேல லோவையை கீழே களைச்சி வச்சுட்டு அங்க அவரு போயிட்டார் அப்படிம்பாங்க. இந்து மதத்திலையும் ஒரு ஆள் பரலோக ராஜ்யம் போயிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இங்க பைபிள்ல இயேசு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கும்போது சொன்னாரு, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு. என்ன? பிதா மட்டும்தான் அங்க இருக்கிறாரு அப்படின்றது. அந்த விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது. அங்க யாருமே கிடையாது. பரலோக ராஜ்யத்துல பரமண்டலங்கள யாருமே கிடையாது, பிதா மட்டும்தான் இருக்கிறார். இந்த ஆணித்தரமான விசுவாசம், இந்த பூரண, இதுக்கு மேல பூரண நம்பிக்கை வைக்கும்போது தேவன் அந்த மனுஷன் மேல பிரியப்படுறார். உண்மையை ஏற்றுக்கொள்றாங்க, அது இன்னும் பிரியப்படுறார். 2வது பாயிண்ட், அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா இங்க நிறைய பேரை பரிசுத்தவான் சொல்றோம். ஒரு அண்ணம்லாம் என் கூட சண்டைக்கு வந்துட்டார். ஒரு நாள் நான் ஒரு விசுவாசி வீட்டில் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என் கூட சண்டைக்கு வந்துடுச்சு. மரியா பரிசுத்தம் தெரியுமான்னு. அந்த அம்மா என்னை விட்டா விழுங்கி இருக்கும். அப்படியே பாட்டிக்கு ஒரு 90-70 வயசு இருக்கும். அது ஒரு முஸ்லீம் பையனை கட்டிக்கிடுச்சு. ஆனா அது என்ன படுத்தின பாடு இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் கர்த்தர் மட்டும்தான் பரிசுத்தர், வேற யாரும் இங்க பரிசுத்தர் இல்லை. அது சொல்லுது கிடையாது, மரியா அவங்க பரிசுத்தம் அப்படின்லாம் அது சொல்லிச்சு. நான் வாக்குவாதம் பண்ணல, வாக்குவாதம் பண்ண வர முடியாது பாட்டிட்ட. அதனால அவர் சொன்னாரு, அந்த ஜெபத்துல சொன்னது பரமண்டலத்தில் இருக்கிறது பிதா, பின்பு அவர் மட்டும்தான் பரிசுத்தம். இதுதான் ஒரு மனுஷனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமும் ஜெபத்துக்கும் அஸ்திபாரம். இதுதான் ஜெபம் பண்ணனால இப்படிதான் சொல்லணும், பரலோக ராஜ்யத்துல பிதா ஒருவரே இருக்கிறீர், அவர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லணும். இதுதான் ஜெபமும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையமா இருக்குது. இந்த அஸ்திபாரத்தை உடைய மனுஷன் கண்டிப்பா இந்த பூமியை ஜெயிக்காமல் போக மாட்டான். இது இல்லாம ஜெபம் கேட்கப்படாது. இந்த அஸ்திபாரம் போடாமல் ஜெபம் பண்ண கிடைக்காது. இந்த அஸ்திபாரத்தை தாண்டி ஒரு மனுஷன் கூட்டினாலோ குறைச்சாலோ அவனுக்கு பலன் கிடையாது. முதல்ல இந்த 2 பவர்ஃபுல் வார்த்தை, பரலோக ராஜ்யத்துல பிதா தான் இருக்கிறாரு, அவர் ஒருவர் தான் பரிசுத்தம் என்பதை நம்ம எல்லோரும் ஆணித்தரமா நம்பி ஒவ்வொரு நாளும் இந்த அறிக்கையை விடணும். அப்படி விடும்போது கர்த்தர் கண்டிப்பா உங்களை பார்க்கிறாரு, உங்க மேல இறக்கம் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் போன வாரம். இந்த வாரம் அடுத்த வார்த்தை போவோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ஜெபம் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? எல்லாரும் பண்ணிருக்கிறீங்க. நான் சொன்னது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கா? என்னைக்காவது ஏசு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு? நம்ம ஊர்ல பாட்டிகள் எல்லாம் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூலோகத்தில் செய்யப்படுவதாக, அப்படி ஜெபம் பண்ணிட்டு மரியை வாழ்கின்றுவாங்க. அங்க ஜெபத்திலேயே பூரா தேவத்தை தான் மையப்படுத்துன்னு சொல்லி இருக்குது. ஜெபத்தை பண்ணிக்கிட்டு
அப்புறமா கடைசியில மரியே வாழ்கன்றவங்க. அப்ப அங்க சொன்னது என்னது? இயேசுவே வாழ்கன்னு சொன்னாரு. ஆனா இயேசுவே வாழ்கன்னு சொன்னவங்க இயேசுவே வாழ்கன்னு சொல்லிட்டு இயேசுவை நம்பணும். இயேசுவே வாழ்கன்னு சொல்லிட்டு முடிக்கும் போது மரியே வாழ்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அது அந்த ஜெபத்துல என்ன கருத்துக்கள் இருக்குன்னு புரியாம போயிடுச்சு. சரியா, போன வாரத்துக்குள்ள விட்டுருவோம், இந்த வாரத்துக்குள்ள போவோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதுல 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்னு தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்னு அந்த ராஜ்யம் வருகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஈஸியா சொல்லிடலாம், ஏன்னா ஒரு வார்த்தை தான். லூக்கா புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா, 2, 3 வசனங்கள் வருது. தேவராஜ்யத்துல ரகசியங்கள் முதல்ல சொல்றேன். ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அதுல எத்தனை கருத்துக்கள் இருக்குது, எவ்வளவு ரகசியங்கள் இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஜெபத்தை ரோமன் கத்தோலிக்க சபையில சொன்னாதான் புது நன்மை, உறுதி பூசுதல் தருவாங்க. இந்த ஜெபத்தின்படி வாழ்ந்தாதான் ஆவிக்குரிய சபையில ஆவியானவர் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், ஆவி ஞானஸ்தானம். அதனால இது வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். பரமண்டலத்தில் இருக்கிற இந்த தேவராஜ்யத்தில் இருக்கிற ரகசியங்கள் 5 அறியுது. 1, வசனத்தை கரெக்டா கடைசியில் சொல்றேன், ஒரே வசனத்துல 5 கருத்து சொல்லிக்கிறாங்க. அதுல அந்த கருத்துக்களை முதல்ல சொல்றேன். முதல்ல தேவராஜ்யம் புசிப்பு. தேவராஜ்யத்துல ஆகாரம் நிறைய இருக்குதுன்றார். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லுது, வானத்திலிருந்து உங்களுக்கு உலகத்துக்கு கொடுக்கப்படுகிற அப்பம் அப்படின்றது. அப்போ எங்க இருந்து வருதான்? வானத்திலிருந்து வருதுன்றார். அப்போ இங்க எல்லா மனுஷனுக்கும் புசிக்கிறதுக்கு, புசிச்சு திருப்தி ஆக்குறதுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்குது அப்படின்றார். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை சொல்லும், என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். பரலோக ராஜ்யத்தை சொல்லுது. பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவன் வாழ்க்கையில பசியே இருக்காது, மீறி இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்றேன். ஏன் பசி இருக்குதுன்னா, பரலோக ராஜ்யம் இன்னும் வரல. சபைக்கு வந்திருக்கிறோம், பட் பரலோக ராஜ்யம் இன்னும் நம்மளுக்குள்ள வரல. சபைக்கு வர்றவங்ககிட்ட எல்லாம் பரலோக ராஜ்யம் வருங்கிறது முக்கியம் கிடையாது. பரலோக ராஜ்யம் உள்ள வந்தா இந்த பசி இருக்காது. இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. இளைய குமாரன் மூத்த குமாரன் 2 பேர் உண்டு. இதுக்கு பேரு ஆவிக்குரிய சபையில எப்படி சொன்னாங்கன்னா, கெட்ட குமாரன் நல்ல குமாரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. சபையில இளைய குமாரன் மூத்த குமாரன், பைபிள்ல இளைய குமாரன் மூத்த குமாரன் இருக்குது. பிரசங்கம் பண்ணும்போது கெட்ட குமாரன் நல்ல குமாரன் பிரசங்கம் பண்ணாங்க. சரி, அது ஒரு மனுஷனுடைய போதனையில எடுத்துக்கிட்டாங்க கருத்து. அந்த கெட்ட குமாரன் இல்லைன்னா இளையவன் அப்பா வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையும் புடுங்கி எடுத்து தூர தேசத்துக்கு போய் அவர் நல்லா செலவழிச்சிட்டார். செலவழிக்கும் போது அவனுக்கு புத்தி வந்த போது அப்படின்னு இருக்குது. புத்தி வந்த போது ஒரு வார்த்தை சொல்லுவான், ரொம்ப அதிகமா சூப்பரா இருக்கும் அந்த வார்த்தை, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வார்த்தை. என் தகப்பன் வீட்டுல பூர்த்தியான ஆகாரம் இருக்குதுன்றார். அப்படி எதை குறிச்சு பேசுனா, பரலோக ராஜ்யத்துல பூர்த்தியான ஆகாரம் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுது மிச்சம் இருக்குதான். அப்ப பரலோக ராஜ்யம் என்னது? நல்லா புசிக்கிறது, நல்லா மிச்சம் எடுக்கிறது. பரலோக ராஜ்யம் வருவதாக சொல்லும் போது, பரலோக ராஜ்யத்தை நீங்க கூப்பிடும் போது, அது பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வந்துட்டுன பூர்த்தியான சாப்பாடு மிச்சம் எடுக்கத்தக்கதாக, அநேக கூடைகளை மிச்சம் எடுக்கத்தக்கதாக பூர்த்தியான சாப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்றார். அதான் அவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் வருவதாக. ஆனா பரலோக ராஜ்யம் வருவதுன்னா பரலோக ராஜ்யத்தை பத்தி மனசு தெரியல. இங்க வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். நல்ல சாப்பாடு தான், கொளுத்த கன்றுகள் தான், பீஸா தான், பர்கர் தான். சில கடைகள் பீஸா தின்ன போனோம் பாருங்க, பர்கர் சில கடையில் 50 ரூபா, சில கடையில் 60 ரூபா, சில கடையில் 80 ரூபா, சில கடையில் 100 ரூபா. இப்ப 2 நாள் ஒரு கடைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு பர்கர் உள்ள ஒண்ணு இல்லை, இவ்வளவு தான் இறைச்சி வச்சிருக்கிறான், 160 180. நீங்க திங்க் பண்ணாங்க எங்க இருக்கு கடை, சொல்லித்தர மாட்டேன் நான். யோசிக்கிறீங்க சில பேர், இப்படி ஒரு கடை இருக்குதா, 200 ரூபாய்க்கு பர்கர் இருக்கிற கடை இருக்குது. பூமியிலேயே திருப்தியா நிறைய காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் சும்மா விடுமா? நல்ல திருப்தியா தரக்கூடிய அப்பத்தை பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம் கொடுக்குதுன்றார். அதான் சொன்னாரு வருவதாக, இங்க வரட்டுன்றார். எப்படி கேட்கணும்? பரலோக ராஜ்யம் ஏன்டா வருவதாக, ஏன்னா நல்ல ஆகாரங்களை வச்சிருக்கிறார் அப்படின்றார். 2, தாகம் இல்லையா பரலோக ராஜ்யத்துல.
அந்த வசனத்தில் எப்படி இருக்குன்னா, தேவராஜ்யம் புசிப்பு குடிப்பு. தேவராஜ்யத்துக்கு ஒரு மனுஷனுக்கு வந்தா தாகம் வரக்கூடாது. சொல்றோம் பாருங்க, சூப்பர் சூப்பர் ஐட்டங்கள்லாம் இருக்கும் இந்த குடிப்பை பத்தி. யோவான் 6:35 சொல்லியிருப்பாரு, என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் அப்படின்னு இருப்பார். பரலோக ராஜ்யத்தை உண்மையிலேயே விசுவாசிக்கிறீங்க நீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தாகம் இருக்காது. எலியாவுடைய காலத்துல எலியா ஜெபம் பண்ணிட்டான், 3.5 வருஷத்துக்கு மழை பெய்யக்கூடாது, நல்ல வறட்சி. ஆனா எலியாவுக்கு தேவன் கட்டளை கொடுத்தாரு இருக்குது, கேரித் ஆற்று தண்டில இருக்கிற அந்த தண்ணியை நீ குடிச்சு அவன் தாகத்தை தீர்த்துக்கிட்டார். அவன் ஒருவன் மட்டும்தான் அந்த கேரித் ஆற்றுல இருக்கிற தண்ணியை குடிச்சு அவன் தாகத்தை தீர்த்தான். ஏன் அவனுக்கு மட்டும் அந்த கேரித் ஆற்றுல இருந்து வந்து தண்ணியை மட்டும் குடிச்சு தாகம் தீர்த்தான? அவன்கிட்ட மட்டும்தான் அன்னைக்கு பரலோகராஜ்யம் இருந்துச்சு. அப்ப நான் சொல்லுவேன், பரலோகராஜ்யம் இருக்கிறவனுக்கு தாகம் எந்த காலத்திலும் வராது. வர கர்த்தர் விட மாட்டார். நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆகார் தன் பிள்ளையை தூக்கிட்டு ஓடும்போது பிள்ளை அழுதுட்டு இருக்குது, அம்மா அழுதுட்டு இருக்குது, தண்ணி இல்லை, சாக போறாங்க. தேவன் அங்கே ஒரு ஊற்றை திறந்து கொடுத்தார், அங்கேயும் தாகத்தை தீர்த்தார் இல்லையா? மாறா கிட்ட வர்றாங்க, செங்கடலை கடந்து 3 நாள் பயணம், கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு வந்துட்டு திரளான கூட்டம். அங்க ஒரு தண்ணியை பார்க்குறாங்க, மாறாங்கிற இடத்துல கசப்பா இருந்தது. டக்குன்னு தேவன் தீர்க்கதரிசனம் பேசி மோசட சொல்லி ஒரு மரத்தை தூக்கி பிடிச்சி அதை எடுத்து உள்ள போட்டவொன்னு தண்ணி நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். இன்னும் ஒரு அற்புத விதமான விஷயம் இருக்குது. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தோடு கூட நடந்தாங்க, பரலோக ராஜ்யம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனாலதான் அவங்க தாகுங்கிற பிரச்சனை எல்லாம் அவங்களுக்குலாம் வரல. தாகத்தால ஒரு மனுஷன் சாகல, பசினால ஒரு மனுஷனும் சாகல, பஞ்சத்தினாலையும் பசினாலும் ஒரு மனுஷனும் சாகல. காரணம் பரலோக ராஜ்யம் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்றது. சிம்சோன் 3000 பேரோட ஒரு யுத்தம் பண்றான், 2000 பேர் ஓடிடுவாங்க, 1000 பேரை வெட்டி சாட்சி போடுவான். அவனுக்கு நல்ல களைப்பு வந்துடும், களைப்புல தாகம் ஜாஸ்தியா வந்துடும். தேவன் டக்குன்னு ஒரு ஜெபத்தை போடுவார், டக்குன்னு லேகி அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு ஊற்றை உண்டாக்கி அவனுடைய தாகம் தீர்ற அளவுக்கு, களைப்பு தீர்ற அளவுக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார். அப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டும், நானு தேவராஜ்யத்தை கூப்பிடுங்கன்றாரு, கேளுங்கன்றாரு. தேவராஜ்யம் வரட்டுன்னு வேண்டிக் கொள்ளுங்க. சபையில நிறைய பேருடைய அழுக, சாப்பாடு இல்லை, தொழில் நடக்கல, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல, என் தாகம் தீரல. இங்க கர்த்தர் சொல்றாரு, எல்லாருடைய பிரச்சனை எங்க தீர்ந்துச்சுன்னா, எங்க தேவராஜ்யம் வந்துச்சோ அங்க தாகமும் பசியும் தீர்ந்தது. கரங்களை தட்டி இருக்கா? ஏமே, நிறைய பேர் சபைக்கு போயிருக்கிறோம், வாழ்க்கையில வெற்றி இல்லை, பணம் வரல, பொண்ணு வரல, நகை வரல, கார் வரல, நிலம் வரல. ஏன்? அவங்களோட நம்பிக்கை நான் ஆவிக்குரியவனும் கிடையாது. ஆவிக்குரியவனா இருந்தா இங்க கஷ்டம் கிடையாது. அவங்க நம்பிக்கை நாங்க ஆவிக்குரியவங்க. நோ, நான் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தான் நம்புவேன். மனுஷன் சொல்றான் ஆவிக்குரியவன், அவன் வியாதி இருக்காது, அவன் ஆவிக்குரியவன், பசி இருக்காது, அவன் ஆவிக்குரியவன், கண்டிப்பா அவனுக்கு பாடு இருக்காது. ஏன்னா ஆவி அவனுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா இவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். எந்த மனுஷன் வந்து நம்முடைய தீர்வு மாறிச்சோ மாறலையோ, கர்த்தர் உங்களுக்குள்ள வந்தால் உங்க பிரச்சனைக்கு கண்டிப்பா சால்வு உண்டாயிருக்கும். 3வது பாயிண்ட், நீதி. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது சொல்றாரு? நீதியா. அந்த வசனத்தை பின்னாடி சொல்றேன், நல்ல ஒரு பாயிண்டை கேட்டுடுங்க. இயேசுக்கு 5 சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் யோசே, சீமோன், யூதா, யாக்கோப். யாக்கோப்புங்கிற ஆள் மூத்தாள். 4 பேர் ஆண்கள், ஒரு பெண்ணு. இது எங்கெல்லாம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, யாக்கோப் எழுதின புஸ்தகத்தை எழுதும்போது அதுக்கு முன்னுரைன்னு எழுதியிருப்பாங்க. எல்லா புஸ்தகத்துக்கும் முன்னுரை இருக்குது. இந்த முன்னுரையில அதுல போட்டிருப்பாங்க, வம்ச வரலாறுபடி இந்த யாக்கோப்பு இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் இருக்கும். நான் சொல்லல, இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரத்துல 17வது வசனம் 18வது வசனத்துல போனீங்கன்னா அதுல இவர் யாக்கோபை குறித்து, யாக்கோபு அவருடைய சகோதரன் எழுதியிருக்காங்க. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல நினைக்கிறேன், அங்கே எழுதிருக்கும் இயேசு கிறிஸ்து யாக்கோபுடைய அண்ணனும் எழுதிருக்கு. யூதா எழுதின புஸ்தகத்துல
முன்னுரையில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் போட்டிருக்கும், மறைமுகமா போட்டிருப்பாங்க, இந்த யோதா இயேசு கிறிஸ்துக்கு தம்பின்னு போட்டிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசுக்கு தம்பி கிடையாதுன்னு. 12-15 இடத்துல இருக்குது இயேசு கிறிஸ்துக்கு தம்பி. மார்க் 6வது அதிகாரத்தில் அந்த ஊர் ஜனங்கள் சொல்லுவாங்க, இவருக்கு யோசே, யாக்கோபு, யூதா, சிமியோன் சகோதரிகள் இவருக்கு உண்டுமல்லவான்னு இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் இடத்த சொல்றேன், எனக்கு பிரசங்க நீட்டு போக முடியாது. அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துக்கு சகோதரன் இருந்தான் அப்படின்றது. சரி, இயேசு கிறிஸ்துக்கு சகோதரன் கூட பிறந்த சகோதரமார்கள் 4 பேர் பெயர் சொல்லும் போது அற்புத விதமான பெரிய ஊழியத்தை செய்யறாரு. செத்தவனை பார்த்து எழும்புனா எழும்பிடுறான், முடனை பார்த்து நடனா நடக்கலாம், நடந்தோன்னா நடந்துடுறான். இப்படி இருக்கும்போது ஏன் அவருடைய குடும்பத்தில் உள்ள இந்த சகோதரர்களுக்கு இந்த ஊழியத்துல பங்கு அவர் கொடுக்காம பேதுரு, யோவான் என்கிற கடல்ல மீன் பிடிக்கிற ஜனங்களை தேடி போனார் அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்றேன் நான். அதுலதான் நீதி இருக்குது. அவருடைய சகோதரர்கள் அவரோடு கூட இருக்கும்போது தேவராஜ்யத்தை பெருசா விரும்பல. ஆனா கலிலியோ கடற்கரையில பேதுரும் யோவானும் தேவராஜ்யத்தை விரும்புறதுனால தேவனுக்கு தேவராஜ்யத்தை விரும்புறவங்க தான் முக்கியம் என்று தேவன் அறிந்து தன் மாம்சத்தின்படி ஒருவனை எடுத்து தேவனுக்கு கொடுக்காமல் தேவனுடைய விருப்பத்தின்படி தேவ சித்தத்தை செய்யற மனுஷனை எடுத்து கொடுத்தார். அதான் நீதி. அதாவது நீதினை என்னென்ன, சுய சித்தம் இருக்கக்கூடாது, சுய விருப்பம் இருக்கக்கூடாது. அது நீதி கிடையாது. இல்ல எனக்கு பிடிச்சவனுக்கு இப்போ பாருங்கள், நிறைய பேர் சபைக்கு போவாங்க, அம்மாவை பார்க்க மாட்டாங்க, மாமியை பார்க்க மாட்டாங்க, சர்ச்சை காணிக்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா வேற யாரெல்லாமோ பார்ப்பாங்க, அம்மாவை அம்மான்னு சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு ஆளா மம்மின்பா, மாமிய மாமி சொல்ல மாட்டா, பிடிக்காது. வேற யாரையோ மாமி சொல்லுவாங்க. காணிக்க சபைக்கு தசமம் கொண்டு கொடுக்க மாட்டான், அனாதை மடைக்கு கொண்டு கொடுப்பா. இப்படி நீதி கட்ட காரியங்கள் இருக்கும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, புரியுதா நான் சொன்னது, தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வந்தா எந்த சூழலிலும் உங்க நீதி உங்களை விட்டு போகாது. எங்க மாமி எனக்கு கேரக்டர் சரியில்லை, என் நீதி போகாது. எங்க அப்பாவுடைய குணம் சரியில்லை, அவர் வந்தா என் நீதி கரெக்டா இருக்கும். ஆமீன் சொல்லுங்களா. அப்ப ஆவி தேவராஜ்யம் உள்ள வந்தா என்ன காரியங்களும் செய்து பாருங்களேன். சாப்பாடு குறையாது, தாகம் இருக்காது, நீதியானதை கரெக்டா செய்கின்றார். நம்மளுக்கு தேவராஜ்யத்தை மாத்தி மாத்திலாம் பேசிட்டாங்க. நகை கலெக்டர்ன்றாங்க, வெள்ளை சட்டை போட்டுறணும், செருப்பு போடக்கூடாது. இங்க சொல்றாரு தேவராஜ்யத்துக்கு எப்பவுமே நல்லா சாப்பிடும். ஆமேன். 4வது பாயிண்ட், தேவராஜ்யத்தினுடைய 4வது பாயிண்ட் சமாதானம். அற்புத விதமான விஷயம் பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள், யோவான் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் வருது இன்னைக்கு. இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரூம்ல போய் கதவை பூட்டிட்டு யூதர்கள் பயந்து போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள பொத்துன்னு உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள்னார். தேவராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு, ஒருவன் யாருக்காவது பயந்து தன்னை ஒழித்து கொண்டு வச்சிருந்தா, சிக்கல்ல மாட்டிருந்தா, அந்த மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதான் தேவராஜ்யம். நீங்க யாருமே அப்படிலாம் பண்றது கிடையாது. நீங்க பாத்துருக்கீங்களா? நான் சபைக்கு போறேன், ஒரு மனுஷன் சிக்கல்ல இருந்தா நான் பார்த்துட்டு போயிடுவேன், அவனை கடந்து போயிடுவேன், அவன் பிரச்சனை எனக்கு எதுக்குன்னு. ஆனா தேவராஜ்யம் அப்படி இல்லை. எவன் ஒருவன் சிக்கல்ல கிடக்கிறானோ அவன் சிக்கலை எடுத்து கொடுத்து அவனுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துறதான் தேவராஜ்யம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் நகையை கலட்டுறதுனால எனக்கு மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம், தேவத்துக்கு என்ன பிரயோஜனம்? இது பரிசுத்தம் அல்ல. எது பரிசுத்தம்? தேவராஜ்யம் என்னது? எல்லாரும் உள்ள ஒடுங்கி போய் நிற்கிறான், போக முடியும். ஒருவனும் போக முடியாத இடத்துல தேவன் போய் சொன்னாரு. நான் சொல்லுவேன், தேவராஜ்யம் என்னதுன்னா, நெருக்கத்தில் இருக்கிறவனுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனா தேவராஜ்யம் அந்த நெருக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு யாரும் போக முடியாட்டி தேவராஜ்யம் போய் உதவி செய்யும். அந்த இருதயம் தான் தேவராஜ்யம். அடிபட்டு கிடக்கிறாரு, அவர் ஆகாரம் இல்லாம இருக்கிறாரு, அவர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாரு, சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட தேவராஜ்யம் இருந்தால் நீங்கள் அங்க போவீர்கள். உங்களால் மட்டும்தான் தேவராஜ்யம் இருக்கிற மனுஷன் மட்டும்தான் எந்த விதமான பலகீனத்துக்கும் போவதற்கு இருதயம் உண்டாகும். மற்ற எல்லாருக்கும் பார்த்தா அது பலகீனமா தெரியும். தேவராஜ்யத்துக்கு பலகீனம் தெரியாது. அவனுடைய பலகீனத்துல சமாதானம் கொடுக்க வேண்டுங்கிற அந்த எண்ணம் தெரியும். 5வது பாயிண்ட், தேவராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம்.
தேவராஜ்யம் சபையில இருக்குதா? எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க, எங்க சபையில தேவன் இருக்கிறார். எப்படி தெரியும்? இந்த 5 காரியம் இருந்தாதான் தேவராஜ்யம் சபையில இருக்குன்னு அர்த்தம். அழகா வந்தா தேவராஜ்யம் இல்லை. சபைக்கெல்லாம் அழகா வரக்கூடாதுன்றாங்க. அதுலதான் நிறைய சபையில மோசமா போறாங்க. தேவராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, பரிசுத்த ஆவியினால் உண்டான சமாதானம், மன்னிக்கணும், பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். அது என்ன செய்யுதுன்னா, தேவராஜ்யம் உங்கள்கிட்ட வந்துட்டு வைங்களேன், சபையில வந்துருச்சு வைங்களேன், இந்த வரங்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால சந்தோஷம் உண்டாகும். சும்மா வருவான். போன வாரம் வியாழக்கிழமை கடைசியில் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னேன். 3 பேருக்கு டெல்சா கார் கிடைக்கும். ஒரு தங்கச்சி போகும்போதே போனை போட்டுருச்சு. சந்தோஷத்துல பரபரப்புல போனை போட்டுருச்சு. என்ன அம்மா அப்படி கேட்டேன். நான் வியாழக்கிழமை சர்ச்சுக்கு வந்தேன். வரும்போது 1.5 மணி நேரமா காருக்கு காத்திருந்தேன். கார் வரல. நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். இனி ஒரு காரை வாங்கிட்டு அதுக்கு எப்படி டியூ கட்டணும் இங்க இருந்துச்சு. நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன். 3 பேருக்கு காரணம், அதுல நானும் ஒரு ஆளு, இன்னும் 2 பேருக்கு, அதுல ஒரு ஆள் போன போட்டு. எப்படி பாஸ்டர் கரெக்டா சொல்லிட்டீங்க? தேவராஜ்யம் இருந்தால் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத விஷயத்தை உங்களுக்கு தந்து உங்களுடைய ஆத்துமாவில் சந்தோஷம் அடைய பண்ணும். முடவனை நடக்க செய், சப்பான் எந்திரிச்சு நடப்பான், கேன்சர் சுகமாகும், மனசு நல்லா வரும், பாவம் விட்டு ஓடும். இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்தால், உங்க சபையில இருந்தால் இந்த 5ம் கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் சொன்னாரு, தேவராஜ்யம் வருவதாக அப்படி ஜெபம் பண்ணுங்கன்றார். அந்த வசனத்தை சொல்றேன் பாருங்க, எல்லாம் திருப்பிடுங்க. ரோமர் 14, கொஞ்ச தூரம் போவோம். நான் ரோமர் 14 17 நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இதுல கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும் போது முரண்பாடா தெரியும். அப்ப அதனால அதை வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறாரு. இங்க இருக்குதா இல்லையா? இருக்குது. நான் 5 கருத்து சொன்னேன் பாருங்க. 5 கருத்தும் இந்த ஒரு வசனத்துல இருக்குது. அப்ப தேவராஜ்யத்துல என்ன சொன்ன, நல்ல சாப்பாடு, தேவராஜ்யத்துல தாகம் இல்லாத வாழ்க்கை, தேவராஜ்யத்துல நல்ல நீதி, தேவராஜ்யத்துல சமாதானத்தை கொடுக்கும் ஆற்றல், தேவராஜ்யத்துக்குள்ள அற்புத விதமான அதிசயமான காரியங்களை பார்க்கக்கூடிய காரியத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்துறாருன்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நல்லா கேளுங்க. நான் இவ்வளவு நேரம் 5 கருத்து சொன்னேன், நிறைய வசனங்களை சொன்னேன். இந்த வசனத்துல ஒரு வார்த்தையில முரண்பாடா தெரியும். எப்படின்னா, தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப இதை பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்துல என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படி போட்டிருக்கு தான் இருக்குது. அப்படி போடல, இப்படி வாசிச்சு தான் நிறைய பேர் சத்தியத்தையே புரட்டிட்டான். இது எங்க கிடக்கும் அப்படின்னா, பேதுருல வாசிக்கும் போது அது அணியக்கூடாது, இது அணியக்கூடாதுன்னு போடும் பாருங்க. அது போடுற இடத்துல இந்த கம்மா எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கம்மா எல்லாம் வாசிக்க மாட்டாங்க. ஏன் கம்மா வாசிக்க மாட்டாங்கன்னா, அதெல்லாம் முக்கியமே கிடையாதுன்னு மனுஷன் விரும்புறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வார்த்தை மட்டும்தான் முக்கியம். கம்மா ரொம்ப முக்கியம். அது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, இந்த கம்மான அடிக்கடி சொல்றீங்க மட்டும் அப்படிங்கிற, அதாவது மட்டுமல்ல. இப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல, அந்த கமாவுக்கு அது மாத்திரமல்ல இதுவும் அப்படின்றது தான் இந்த கமா காட்டுது. இல்லைன்னா அதுல ஒண்ணுமே போடாண்டாம். எப்படி போட, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படி போட்டு ஒரு புல் ஸ்டாப் போட்டுட்டு அப்புறமா அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது அப்படி புல் ஸ்டாப் வச்சிடலாம். அப்படி வச்சா தனித்தனி. இந்த கமா போட்ட என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடர்ச்சியா போங்க, இது மட்டும் இல்லை அது உங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி தான் கூப்பிடுது. அப்ப நிறைய பேர் தங்கம் போடக்கூடாது சொன்ன இடத்துல, பணம் வேண்டாம் கூட சொன்ன இடத்துல, நிறைய இடத்துல அப்படித்தான் இருக்குது. அந்த புல் ஸ்டாப் கம்பெல்லாம் விட்டுருவாங்க. விட்டுக்கிட்டு வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது. வசனம் சொல்றது முக்கியம் இல்லை, அந்த வசனத்துல என்ன தெளிவா எழுதிருக்கு. நல்லா கேளுங்க, வசனம் ஒரு காலமும் மனுஷனுக்கு மரணத்தை விளைவிக்காது. அது பாவத்துக்கு மட்டும்தான் மரணத்தை விளைவிக்கும். மீறி மனுஷனுக்கு அது மரணத்தை விளைவிக்குதுன்னு அந்த மனுஷன் இன்னும் ரட்சிக்கப்படல, அவன் கண் குருடி
கூழாக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறான், கண் சுருகி போன மனுஷனா இருக்கிறான். அதனால வசனத்தை தப்பா பேசிடுறான். இது எப்படி இருந்தது? இந்த தங்கம் போடக்கூடாதுன்னு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பண்டைய காலத்தில் உள்ளவங்களெல்லாம் வாசிக்கும் போது படிப்பறிவு கிடையாது. அப்போ எங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீச்சர் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறான், நல்ல டீச்சர் பாருங்க. இப்ப இங்கிலீஷ்லாம் பேசும். அப்ப 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க 3ஆம் கிளாஸ் படிச்சவங்க டீச்சர். அவங்க படிச்ச காலத்துல இந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. நம்மளுக்கு அப்ப என்ன பார்த்து கத்து கொடுத்தாங்கன்னா, ஆ ஆ ஈக்கி காங்காச்சாங்கன்னா அவ்வனா இக்கனா, இதை இப்படிதான் பேசுவாங்க. இவ்வளவு தான் நம்மளுக்கு படிப்பு. அப்புறமா நல்ல அது சரியான வெளிப்பாடு இல்லாம போச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. படிக்கும்போது நல்ல தெளிவா இருந்து பொறுமையா இருந்து கண்டுபிடிச்சிட்டான், பைபிள் மனுஷ கேட்டுக்கல்ல, மனுஷனுடைய நன்மைக்காக தான் இருக்குது. மீறி ஏன் கேட்ட போதிச்சாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்து ஆள்கிட்ட கத்துக்கிட்டு வந்தவங்க. இப்ப நான் ஒரு சபையில இருந்து நான் இப்போ நகை போடக்கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க, நான் கோட்டு போடுறேன் அப்படின்னா, இதையே நான் படிச்ச காலத்துல கத்துக்கிட்டு வந்ததுதான். இந்த இது எனக்காட்டு தோன்றது கிடையாது. போன இடத்துல இப்படிலாம் இருந்ததுனால பார்க்க நல்லா இருந்துச்சுனால அங்க கத்துக்கிட்டது எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி நகை போடக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயோ ஒருத்தர் சொல்றான், பணம் பாவம்னு எங்கேயோ ஒரு சொல்றான். அந்த இடத்துல கத்துக்கிட்டவங்க அதை அப்படியே தூக்கி மனுஷனுக்கு அப்ளை பண்றான். அது பாவம் இது பாவம் அப்படின்ட்டு கிடையாது. நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்துல மனுஷனுக்கு தீட்டான எதுவுமே கிடையாது. மனுஷனுக்கு பர்ஃபெக்டானதான் கர்த்தர் கொடுக்குறாரு. மனுஷன் நல்லாகணும் கர்த்தர் ஆசைப்படுறாரு. மனுஷன் பொண்ணும் பொருளுடைய சீமானா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதைத்தான் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுங்கிறது ரோமர் 17:17 சொல்றாரு. 5 பர்ஃபெக்டான முக்கியமான காரியத்தை தர்றாரு. அது உங்களுக்குள்ள வந்துருச்சு, உங்களை நீ பிடிச்சிக்க ஆளே கிடையாது. அவ்வளவு தரும். எல்லாரும் சோகம் இருக்கும்போது சோகமா இருப்போம். ஐயோ என் வாழ்க்கை நல்லா ஆகலையே, என் வாழ்க்கை நல்லா ஆகலையே ஆண்டவர், என் தொழில் சரியில்லையே, எங்க வீட்டுல பிரச்சனை மாறலையே. இந்த கேள்விகள் தான் கர்த்தர் ஒரே பதில் வச்சாரு. ஜெபம் பண்ணும்போது தேவராஜ்யத்தை கூப்பிடு, அது எல்லாவற்றையும் உங்களுக்கு வாரி வழங்கும். ஆமென். கரங்களை தட்டிடுங்களா ஒருக்கா. ஆமென். பிரசங்கம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கம்னா கேட்டு உணர்றது. பிரசங்கத்தை கேட்கும் போது உணர்வு வரும். எல்லாத்துக்கும் அல்லேலூயா கை தட்டிக்கிட்டு சாப்பாடு வழியிலாம போறது இல்லை. பிரசங்கத்தை கேட்கும் போது உள்ள ஒரு வீரியம். தேவராஜ்யம் எனக்குள்ளா வரும்போது நான் ஐஸ்வர்ய சம்பரணனா இருப்பேன், நான் நல்ல நீதிமானா இருப்பேன், நான் நல்ல சமாதானத்தை பேசுறவனா இருப்பேன், சமாதானத்தை சொல்றவனா இருப்பேன், நான் நல்ல ஒரு ஐஸ்வர்யவனா இருப்பேன், நான் சாப்பாடு குறைவு இருக்காது, எத்தனை பேர் வந்தாலும் மனம் கோணாமல் சாப்பாட்டை நீரம் கொடுக்கிற அளவு கர்த்தருக்கு என்னை அதிகமாய் பெருக வைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில தேவராஜ்யத்தை கூப்பிடணுன்றார். சரி, தேவராஜ்யத்தை பத்தி சொன்னேன். தேவராஜ்யம் சூப்பர். மற்ற எந்த ராஜ்யத்தில் இது கிடையாது. தேவராஜ்யத்தில் இவைகள்லாம் இருக்கு. மற்ற ராஜ்யத்தில் இருக்கு பாருங்க. மற்ற ராஜ்யத்தில் சினிமா, கச்சேரி, கொடி ஏத்துறது, கொடி இறக்குறது, அதில் கொஞ்சம் சைட்டு, அதில் கொஞ்சம் பீடி, அதில் கொஞ்சம் கஞ்சா. அப்புறமா திருவிழா முடிஞ்ச பின்னாடி அந்த இடத்தோடி நீ வரமாட்டான். ஏன்னா அந்த 10 நாளையிலையும் அவன் இருதயத்தை பிசாசு நாசமாக்கும். தேவராஜ்யத்தில் மட்டும்தான் நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் கிடைக்கும். அதனால எப்பவுமே சொல்லுவோம், உங்க பிள்ளைங்களை தேவராஜ்யத்தை தவிர வேற எந்த ராஜ்யத்தில் விடக்கூடாது. மனுஷ ராஜ்யத்தில், பாவ ராஜ்யத்தில் விடக்கூடாது. விழுந்துட்டா நல்லா கேட்டுக்க, எங்க விழுந்தாலும் எந்திக்கலாம், பாவத்தில் விழுந்தா மட்டும் எந்திக்க முடியாது. ஏன்னா அது மாம்சத்துக்குள்ள எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போயிடும். செய்கிற செயல் சிந்தனையா தலைக்கேறும். உண்ணுற ஆகாரம் மூளைங்கிற மாம்சத்தில் போய் தங்கிவிடும். தப்ப முடியாது. தேவராஜ்யம் ஒண்ணுதான் சரியான வழியை நம்மளுக்கு காமிச்சு தரும். இந்த ராஜ்யத்தை ஒவ்வொரு மனுஷனும் கூப்பிடுன்றார். நாளுதோறும் கூப்பிடணும், ஆண்டவர் ராஜ்யம் வருவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க வீட்டில் இருக்கிற பசி போட்டும், எங்க வீட்டில் தாகம் போட்டும், எனக்கு நல்ல குணம் உண்டாகட்டும், எனக்கு தேவன் அற்புதம் செய்யட்டும். அந்த ஒரு வார்த்தையில இவ்வளவு திரளான காரியங்கள் வச்சிருக்கிறார். தேவராஜ்யம் வரட்டும் அப்படின்னாலே எனக்கு சுகம் கிடைக்கட்டும்னு அர்த்தம், எங்க குடும்பத்திற்கு பேய் ஓடட்டும்னு அர்த்தம், என் கஷ்டம் மாறட்டும்னு அர்த்தம், என் பாவம் என்னை விட்டு அகன்று போகட்டும்னு அர்த்தம். ராஜ்யம் வருவதாக அப்படிங்கிறதுல அவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை அது. நம்ம இந்த ஜெபம்லாம் பண்றதே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தாவீது ஜெபம் தான் பிடிக்கும். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே. இந்த மாதிரி ஜெபம்லாம் பிடிக்கவே செய்யாது. ராஜ்யம் வருவதாக அதிக பவரான வார்த்தை பேசுறதே கிடையாது. இனி இந்த வருகையை பத்தி பேசுறேன். எத்தனை பேரு
பரிசுத்தாவியை பெற்றிருக்கீங்க கேட்டா இங்க யாரும் பெற்றிருக்க மாட்டீங்க. நான் நேரம் நம்ம சபையில சொல்லிடுவேன். எல்லா சபையில எப்படி தானே சொல்லுவாங்க, சிஸ்டர் பிரதர் நீங்க எல்லாம் பரிசுத்தாவி பெற்றவர்கள். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்க பரிசுத்தாவி எப்படியும் கண்டுபிடிப்பீங்க? வெள்ளை சீலை போட்டான், இல்ல கலர் சீலை நல்ல அழகான சீலை போட்டான், இல்ல நகை போட்டா நகை கலட்டியா, எப்படி பரிசுத்தாவை கண்டுபிடிப்பீங்க? தேவராஜ்யம் வருவதாக அப்படின்றார். தேவராஜ்யம் வருவதாக. இந்த தேவராஜ்யத்தை கொஞ்சம் பேசுறேன். ரெடியா? எல்லா சபையிலும் எப்படி தானே பரிசுத்தாவி வருவாங்க? ஓ ஓ ஓ ஓ இது என்னென்ன கடவுளை அவ்வளவு பெரிய முட்டாளா ஊழியக்காரங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க. அவர் சத்தம் போட்ட வந்துருவாரு. சத்தம் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய சபைக்கு இல்லைன்னு சொல்லல, பட் ரொம்ப சரியான வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி பரலோகராஜ்யம் வருது? முதல்ல அழைப்பு. எல்லா மனுஷனையும் தேவன் ஆலயத்துக்கு அழைக்கிறார் இல்லையா? இங்க இருக்கிற டோனி, இங்க இருக்கிற மோஃபினி, இங்க இருக்கிற நானு, பிரீம் சன்னாச்சி, எல்லாரையும் சனு, மேரியக்கா, எல்லாரையும் தேவனுக்கு அழைக்குது இல்லையா? முதல்ல தேவன் பரலோகராஜ்யத்தை தருவதற்கு அழைப்பு விடுக்குது. அதுல ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிடுறோம். சில பேர் ஏதோ தேவனால் தொடப்பட்டு இல்லைன்னா சூழ்நிலைகள் நிமித்தமாய் தேவனுடைய அழைப்புக்குள்ளா வந்துட்டாங்க. சாமுவேல் ஒரு சூழ்நிலையில தான் வந்து அவங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அதனால அவங்க அம்மா வந்து அவனை தேவனுடைய ஆலயத்தில் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுச்சு. 1ஆம் வயசுல கொண்டு கொடுத்துச்சு. அவனுக்கு ஒரு அழைப்பு, சவுலுக்கு ஒரு அழைப்பு, யோசேப்புக்கு ஒரு அழைப்பு, பெரும்பாலும் சின்ன பசங்க வாலிப பசங்களுக்கெல்லாம் நிறைய அழைப்பு இருந்துச்சு. நல்லா கேளுங்க, கிழவன ஆகுனதுல ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அழைப்பு, ஆபிரகாமுக்கு மட்டும். மிச்சம் எல்லாருக்கும் வாலிபனுக்கு தான் அழைப்பு. அதனால கிழவமா இருக்க நிறைய பேர் பரலோகராஜ்யம் போக மாட்டான். ஏன்னா அவன் வாழ்க்கையில எல்லா தப்பையும் செஞ்சுட்டு கடைசியில ஓஞ்சி போற நேரத்துல ஒரு சேர்ல வந்து இருப்பான். அவளும் சொல்லிக்கிடுவான் எனக்கு பரலோகராஜ்யம் தேருங்க. வாலிய வயசு என்னாச்சு? பிள்ளைங்களை கரெக்டா பக்குவத்துல கொண்டு போற வாழ்க்கை என்னாச்சு? எல்லாம் தோத்து கட்டிட்டு கடைசியில வந்து இருந்துட்டு நான் பரலோகராஜ்யம் போகும்னு சொல்லுவோம். அதுவும் கரெக்டா வாழ்ந்தா போகும், ஆனா அப்பவும் கரெக்டா வாழாது. முதல்ல அழைப்பு. இரண்டாவது, சங்கீதம் 51வது சங்கீதத்துல இந்த பரிசுத்தாவியை தாவீது எப்படி பெற்றுக்கொண்டார் இருக்குது. நான் சொல்லுவேன் பரிசுத்தாவி, எல்லாரும் சொல்லுவாங்க ஈஸின்னு, நான் சொல்லுவேன் கஷ்டம். நான் இந்த பைபிள் 51 சங்கீதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது கேத்ரின் அப்படின்ற ஒரு பாட்டி பிசாசெல்லாம் துரத்தும். அது ஜெபம் பண்ணும்போதே அற்புதம் நடக்கும். அப்போ அதெல்லாம் கேட்கறது நான் நம்பர் 1 பிரசங்கிமாரோட பிரசங்கத்தை தான் கேட்பேன். அவங்க பேசும்போது சொன்னாங்க, பரிசுத்தாவினா நம்ம ஊர்ல வந்து உணர்வு, இங்கிலீஷ் நாட்டில் எப்படித்தான் இருக்குதான், ஆணும் உணர்வு வந்துருச்சுன்னா பரிசுத்தா வந்துருச்சு. சபையில் ஒரு முக்கில் ஒரு 10 பேர் துள்ளுனாங்கன்னா பரிசுத்தா வந்துருச்சு, நல்லா பாடுனாங்கன்னா பரிசுத்தா வந்துச்சுன்னு இந்த இதெல்லாம் சொல்றாங்களாம் பரிசுத்தாவின். அவங்க அம்மா சொல்லுது, நானும் ஊழியக்காரி, உலகத்துல என்னைய விட யாரும் அற்புதம் செய்யறது கிடையாது, நான் தான் நிறைய அற்புதம் செய்யறேன். பெண்ணிகனுக்கே எல்லாருக்கும் நான் தான் அற்புத சக்தியை வாங்கி கொடுத்த ஒரு பொம்பளை. நான் சொல்றேன் பரிசுத்தாவி நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா இல்ல, அது கஷ்டம். அது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, இது வந்து ட்ரைனிங். நானும் பேசுவேன் பரபர கடப்படனா, இது ட்ரைனிங். நான் ஜபிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் பேசும்போது பரபர வருது, இன்னும் குறுகுறு வரணுமா, அடுத்த நாள் குறுகுறுன்னு பேசும்போது ட்ரைனிங், குறுகுறு பரபர குறுகுறு ட்ரைனிங். ஜெபம் பண்ணணுமா, இது பரிசுத்தாவி வந்தனால ஜெபம் வந்துச்சு, இல்ல ஏசு ஒரு 3 வார்த்தையில கொடுத்திருக்கிறாரு, அதை மனப்படம் பண்ணிட்டு சொல்லும்போது ஜெபம் வந்துருது. இதெல்லாம் பரிசுத்தாவிக்கு அடையாளம் கிடையாது. கீபோர்ட் போடுறாங்களே இவங்க எல்லாரும் நல்லா இவங்க போடுறதுனால பரிசுத்தாவி வருதா? கிடையாது. இதெல்லாம் உணர்வு தான், என்னுடைய சிந்தைகளை எல்லாத்தையும் தட்டி எழுப்புற விஷயம் தான். பட் பரிசுத்தாவி அதுக்கும் வராது. சங்கீதம் 51 பரிசுத்தாவியை கரெக்டா போடுறாரு. ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் தாடியெல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட பரிசுத்தாவி இல்லை. எங்க பாஸ்டர் தாடியெல்லாம் சேவ் பண்ணிடுறாரு, அவர் பரிசுத்தாவியோட தான் இருப்பாரு. அதாவது பரிசுத்தாவி வந்து இந்த மூக்கு குண்டையும் மூக்கு ஒல்லியையும் இந்த தாடியையும் மீசையும் உதட்டம் பார்க்குற ஆள் கிடையாது. நிறைய பேருக்கு அவருக்கு சிந்தை, பரிசுத்தாவி வந்து இந்த பாஸ்டர் அடிக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இப்படி ஒரு இலக்கார பேச்சு. நான் இந்த தாடி உரமா கேட்டுச்சு, ஏன் பாஸ்டர் தாடி வச்சிருக்கிறீங்க? நான் வேணும்னு தான் வச்சிருக்கிறேன், வைப்பேன் நான். ஏன்னா இதுக்கு பரிசுத்தம் பாவங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. டிரைவர் தாடி வச்சிருந்தாரு, ஒரு ஆள் கேட்டுருச்சு ஏன்ட்ட, அவர் முஸ்லீமுக்கு மாறிட்டாரு அப்படின்ட்டாருங்க. ஏமா கேட்டேன், தாடி நிறைய வச்சா முஸ்லீம், கட்டையா வச்சா இந்து.
தாடியே இல்லாம இருந்தா பெந்தகோஸ்து, ஆவி பெற்றிருக்கிறான் அப்படின்றாங்க. அப்ப தாடியில தான் ஆவி இருக்குது, தாடியை வச்சு ஆவி வராது. அப்ப ஆவி எப்படி வருது, பரலோக ராஜ்யம் எப்படி வருது? ஃபர்ஸ்ட் அழைப்பு, அப்புறமா கஷ்டமான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஏன்னா நீங்க கேட்கிற என்ன பரலோக ராஜ்யம் என்ன சொன்னேன், நல்லா புரிஞ்சுடுங்க. சாப்பாடு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நீ சாப்பாடு, தலைமுறைகள் 100 தலைமுறை வரைக்கும் சாப்பாடு குறையாது. தாகங்கிறது நடக்கவே செய்யாது. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த மனுஷனுக்கு நீதியில போவ சூப்பர். அதாவது தெய்வ தன்மை உனக்கு உண்டாயிருதுன்றார். தெய்வத்துக்கு ஒரு நாளும் பசி கிடையாது, தெய்வத்துக்கு ஒரு நாள் தாகம் கிடையாது, தெய்வம் ஒரு நாள் நீதியை குறைவா பேசாது, தெய்வம் ஒரு நாள் சமாதானம் இல்லாமல் இருக்காது, தேவன் எல்லா நாளுமே பரிசுத்தமான சந்தோஷம் இருக்குது. இந்த தெய்வீகம் உனக்குள்ள வருது. இதை சின்ன ஒரு உணர்வுகள்னால எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். கோரமா கத்துது, பக்கத்துல பரிசுத்தாய் வந்துட்டு போறது. அது பக்கத்து சபையில இருந்து 200 பேர் கலாவன்று வந்துருக்குது. அது கத்திப்ப பரிசுத்தாய் வரும். நிறைய பேருக்கு எண்ணம் பாருங்க, சபையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு சபை வச்சுக்கிட்டு 200 பேர் எங்க சபையில இருக்கிறாங்க. பக்கத்து சபையெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சதை பிரிச்சு கொண்டு வச்சுட்டு அப்படின்னு அதுக்கெல்லாம் பரிசுத்தாய் வரும். அப்படின்னா நான் முதல்ல இப்ப இயேசு நம்மோட சபை உள்ள அங்க நம்பர்லாம் வாங்கி அவங்க வீட்டில எல்லாம் போய் ஏண்ட தீர்க்கதரிசனம் வர இருக்குது, அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த சபையை விட்டு கடத்திங்க கொண்டு வந்துருவேன். நல்ல டிரைவர் இருக்கிறார் எனக்கு, எந்த சந்துக்குள்ள வண்டி ஓட்டுவார் ஸ்பீடாட்டு. அவரை பிடிச்சிக்க இங்க டிரைவர்ல யாரும் கிடையாது. நம்ம டிரைவர் எல்லா சபை டிரைவரோட என் சபை டிரைவர் சூப்பர். எந்த வண்டியும் முன்ன விட மாட்டார், எந்த குண்டையும் மிச்சம் விட மாட்டார். ஈஸியா போய் எல்லா சபையில இருக்க ஆத்மா பிடிச்சி உள்ள போட்டு சபையில கொண்டு நிரப்பிடுவேன். நான் எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் ஆவியானவர் சபை கூடுறதுனாலயோ மற்ற சபை மற்ற ஆட்ட கலாங்கிறதுனாலயோ வராது. இது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரெடியா நீங்க பரிசுத்தா பெறதுக்கு? அவர் நல்லா பாடுறாரு. என் பையன் நல்லா பாடுவான் பாருங்க. ஏன்னா அவனை கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க விட்டுருக்கேன், வாக்கலுக்கு விட்டுருக்கேன். நான் என்னடா கற்றுக் கொடுத்தாங்க, சரி மாக்கி. நான் நைட்டு 11 மணி அவன் இசையை போட்டுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நைட்டு 11:30க்கு அவன் ஒரு நாள் தான் போயிருக்கிறான். போன உடனே இசையை போட சாரி 11க்கு 11:30க்கு நடக்குது. ஆனா சாப்பிட எந்திரிச்சுன்னா 5 நிமிஷம் போடுங்க, பல்லு தைக்க போ 15 நிமிஷம் போடுங்க, குடிடா 20 நிமிஷம் போடுங்க, சாக்ஸ் அப்பா போட்டு விடுங்க. அவன் பாடுறான், எந்த மனுஷ குணமும் கிடையாது. அப்ப பாடுறதுனாலே பரிசுத்தாய் வராது. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க எங்க சீர்கட்டு போயிடக்கூடாது. பரிசுத்தாவினா என்னதுன்னு திருப்பம் பாருங்க. 51 சங்கீதத்துக்கு 51 சங்கீதத்துல அற்புத விதமான விஷயம். 51 சங்கீதம் என்ன அப்படின்னா, அவன் சிறு வயசுல பரிசுத்தாவியை எப்படி பெற்றுக்கொண்டான், அதுவும் பின்னாடி பாவம் செஞ்ச பின்னாடி பரிசுத்தாவியானவர் அவன் தொடர்ந்து இருக்காமல் வெளியேறுவதற்கும் என்ன சம்பவங்களும் நடக்கக்கூடாது என்பதான் எழுதி வச்சிருக்கிறது. பரிசுத்தாவியை அவன் சிறு வயதில் பெற்றுக்கொண்டான். முதல்ல ஃபர்ஸ்ட் 51 சங்கீதம் 11 வசனம். சமூகம், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அவர் சொல்றாரு பரிசுத்தாவி எப்படி வருது அப்படின்றத சொல்றாரு. ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெறணும்னா அவன் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டத்திலும் தேவ சமூகத்தை விட்டு போக மாட்டான். எனக்கு தோன்றினால் போல நான் ஒரு நாளைக்கு ஆராதனைக்கு வருவேன், ஒரு நாளைக்கு ஆராதனைக்கு வர மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் உடையவனா இருக்க மாட்டான். இவர் தேவ சமூகத்தை பற்றி சங்கீதம் 150 இருக்கு பாருங்க, அதில் எழுதியிருப்பாரு. அவர் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாராம், அவர் தேவனோடு மட்டும் சேர்ந்து களி கூறினார். மோசையுடைய அந்த 5 ஆகமத்திலையும் படிச்சுட்டு அதில் இருக்கிற தவறுகள் எல்லாம் தேவட சொல்லுவார், அதில் இருக்கிற நல்லதெல்லாம் தேவட சொல்லுவார், அங்கே நடந்ததெல்லாம் தேவட சொல்லுவார், அங்கே நடக்க மறைந்திருக்கிற மறைவெல்லாம் தேவன்கிட்ட பேசிட்டே இருப்பார். அவர் தேவ சமூகத்தில் கழிச்சு ஆனந்தத்தோடு கூட தேவ சமூகத்திலிருந்து ஒரு அண்ணன் தம்பி உறவை போல, தாய் தகப்பன் உறவை போல, இதுக்கு மேலான உறவு ஃப்ரெண்டு உறவை போல அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து நித்தமும் தேவனிடத்துல களிப்பாயிருந்தான். என்ன பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்தை ஒரு நாளும் விட மாட்டான். அவனுக்கு பசி வந்திருக்குது, பட்னி வந்திருக்குது, கஷ்டம் வந்திருக்குது, வேதனை வந்திருக்குது, எல்லாமே நடந்திருக்குது. ஒரு நாள் ஒரு இமைப்பொழுது கூட அந்த தேவ ராஜ்யத்தினுடைய அந்த தளபதி ஆகிய கர்த்தரை ஒரு நாள் கூட அந்த சமூகத்தை விட்டு போக மாட்டான்.
எல்லா நாளும் பாடுபட்டான். ஒரு நாள் கூட கிடையாது. மனுஷனுக்கு ஏன் பரிசுத்த வராத அப்படின்ன, அவர் இருதயத்தை அறிகிற தேவன். தேவ சமூகத்தை அசட்ட பண்ற நிறைய மனுஷன் இருக்கிறான். இங்க இன்னைக்கு வேண்டாம், உடம்பு அசதியா இருக்குது, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னைக்கு கொஞ்சம் கணவனார் பிரச்சனை, இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனை, இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, நான் இந்த வாரம் வரல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவர் அப்படி கிடையாது. ஓய்வு நாளம் மட்டும் கிடையாது, எல்லா நாளும் தேவ சமூகத்தில் நித்தமும் போய் தகப்பனார் இடத்துல, தாயின் தகப்பனும் எவ்வளவு பிள்ளைகளிடத்துல அன்பு வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இவர் தாயின் தகப்பனாக இருந்து இயேசு கிறிஸ்து சமூகத்தில் நித்தம் பார்க்குறாரு. எனக்கு என் பிள்ளைய பார்க்கலன்னு இருக்க முடியாது. நான் என்னதான் இங்கே விடிய விடிய ஜெபம் பண்ணாலும், விடிய காலம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் என் பொம்பளை பிள்ளை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அவனும் தூங்கிட்டு ஒரு முத்தம் கொடுத்தாதான் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி தான் தாவீது தேவரை நித்தமும் அவருடைய சமூகத்தில் போய் அவரை எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு பாவ உணர்வு வந்தா சொல்லுவான், லவ் யாரா பண்ணுனா சொல்லுவான். மனுஷன்டே பேசுனது கிடையாது, தெய்வ சமூகத்தில் மட்டும்தான் அவன் இருந்தான்றது. அவ்வளோ கஷ்டப்படணும். என் சூழ்நிலைகள் என்னை தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சிடக்கூடாது, என் பொருளாதாரங்கள் என்னை தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சிடக்கூடாது, என் வேலை தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சிடக்கூடாது. அவன் எல்லா காலங்களிலும் தேவ சமூகத்திலே இருந்தான். அதனால தான் சொல்லுது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், என்ன உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளுனா உம்முடைய நல்ல ஆவி என்னை விட்டு போயிடும். கரங்க தட்டி வருங்க. ஆமென். இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் அவன் மாறல. ரெண்டாவது பாயிண்ட்ல 2 விஷயத்தை சொல்றாரு. இதெல்லாம் அவன் இருந்துச்சு. சங்கீதம் 51:17 நொறுங்குண்டாவி, broken spirit அப்படின்றது. தாவீதுட்ட ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சு பரிசுத்தாவி பெறுறதுக்கு முன்னாடி. அது என்னன்னா நொறுங்குண்டாவி. எப்படி? நம்ம ஊர்ல ஒரு காரியம் இருக்கு தெரியுமா? ஒரு புருஷன் ஒரு மனைவி இருக்கிறாங்க, புதுசாட்டு கல்யாணம் கட்டிருப்பாங்க. கல்யாணம் கட்டினா மனைவி விட்டுட்டு போனாலும் கணவனை விட்டுட்டு போனாலும் அழுவாங்க தெரியுமா? அழுவாங்க. புருஷன் செத்தாலும் மனைவி அழும், மனைவி செத்தாலும் புருஷன் அழும், பிள்ளைங்கள் அழும். இதுக்கு பேர் தான் புரோக்கன் ஸ்பிரிட், உடை நொறுங்குண்ட ஆவி. இந்த ஆவி பிரிவினையில மட்டும் ஏங்கி 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 அழும். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? நான் ஃபீல் பண்றீங்களேன் இதெல்லாம் இல்லையா? அதனாலதான் நம்ம வீட்டில் அப்பா அம்மாலாம் சாகும்போது விழுந்து 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 அழுவான். நொறும் அப்படியே தூக்கி நிப்பாட்டினாலும் மறுபடியும் படுத்துருவான். சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டான். அவன் துக்கம் தொண்டையை நிறைச்சிட்டு இருக்கும். தாவீதுக்கு இந்த நொறுங்குண்டாவி எப்போ வரும்னா, ஒரு நாள் தேவனை விட்டு அவன் பிரிஞ்சிட்டான். அப்புறமா அவன் மறு வாரம் வரைக்கும் அவன் இருதயம் உடைஞ்சி, அவன் எந்த ஆகாரம் தண்ணியும் சாப்பாடும் சாப்பிடாமல் தேவ சமூகத்திலே உடைஞ்சு கிடப்பான். அப்படிதான் வரும் ஆவி. வேற வந்துட்டாரு. முதல் நாள் ஆவியான இருந்துச்சு பாருங்க. 2ஆம் நாள் இங்க இருக்கிற கை கப்பு கை இங்க வந்துடும். என்னமா வந்துச்சு உனக்கு? ஆவியான இருந்துச்சு. அக்கா அந்த கடைக்காரி பைசா கேட்கிறா, அவன் முண்டச்சு கிடக்கா. ஐயோ ஐயோ, என்னங்க இது அநியாயம். நான் படிக்கிற பைபிள் ஆவியானவர் வேற, பரிசுத்தம் வேற இருக்குது. அதே பைபிள் தான் அவங்களும் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, அதான் அவங்களுக்கு பரிசுத்தம். அவன் நாள்தோறும் ஜபிக்கிற மனுஷனா இருந்தா, ஒரு நாள் அவன் ஜபிக்காமல் அந்த இடத்தை விட்டு மாறிட்டா, அந்த வாரம் முழுக்க அவனுக்கு கண்ணீர் கவலையை தான் இருப்பான். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பிரிஞ்சிட்டேன், இல்லைன்னா நீர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டீரு. பிரிவினை தாங்காமல் நொறுங்குற இருதயம் தான் தாவீதுக்கு இருந்துச்சான். நம்ம 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 விசுவாசிகள் பாருங்களேன், சிஸ்டர் ஏன் சபைக்கு வரல? 1000 பொய். அவர் அப்படி இல்லை. ஏன் சபைக்கு வரலன்னு அவர் இருதயமே உடைஞ்சி அந்த ஒரு வாரம் முழு தேவ சமூகத்தில் தன்னை அங்கே கடத்திக்கிடுவான்.
அந்த ஆற்றல் இருந்துச்சு. இந்த நொறுங்குண்ட ஆவி எப்போ வருது அவனுக்கு சொல்றேன் நான். 51 சங்கீதத்துல தான் இருக்கு. எப்படி தேவனை விட்டு அவன் பிரியும் போது இந்த நொறுங்குண்ட ஆவி வந்துச்சு. அங்க 51 சங்கீதத்துல ஒரு அழகான ஃபிகர் இருக்குது. அவ பேர் வந்து பச்சைபால். ஐ மீன் பச்சையா இருந்தா, ட்ரெஸ்ஸும் பச்சை, அவளும் பச்சை, அதனாலதான் பச்சைபால். இவளை பார்க்கும்போது இவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அழுறாரு, நொறுக்கப்படுறாரு. ஆண்டவரே, இந்த பாவ சிந்த உம்மை விட்டு பிரிச்சிருச்சு, இது சரியில்லை ஆண்டவரே. அவனுக்கு அவன் அப்பா பிரிஞ்சு போன கூட கவலைப்பட மாட்டான் தாவீது. ஆனா கர்த்தர் பிரிஞ்சு போனா செத்துருவான். ஏன்னா அப்பன் நீதியை தர முடியாது, அப்பன் பரிசுத்தாவின உண்டான சந்தோஷம் தர முடியாது, நம்மளோட தாய் சமாதானத்தை தர முடியாது. புசிக்க குடிக்க ஓரளவு செய்யலாம். ஆனா தேவன் அற்புத விதமான தேவன், என்னை தேவனுடைய வல்லமையினால என்னை நடத்துறவர். அதனால எந்த பாவம் என்னை லேசா பிரிச்சாலும் அப்புறமா எல்லாம் இழந்து போவதை பார்க்கிலும் இவன் இதை பெருசா இழந்து போவதாக நினைச்சு தேவனிடத்துல கத்த ஆரம்பிச்சிரும். ஆமீன் சொல்லுங்களா? உணர்றீங்களா? ஃபீல் பண்றீங்களா? இப்படிதான் பரிசுத்தாய் வரும். சிஸ்டர் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, சிஸ்டர் பரிசுத்தாய் வராது. அந்த பாஸ்டர் மறுபடியும் காலை நான் கழுவும், நான் சொன்ன மாதிரி. கர்த்தரை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சாலும் கூட என்னால வாழ முடியாதுங்கிற இருதயம்தான் கர்த்தருக்கு வேணுன்றார். அடுத்து 3ஆம் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது. நறுங்குண்ட இருதயம், கான்ட்ரைட் ஹார்ட்ன்றது. அப்புறம் என்னதுன்னா, சின்ன பாவனை செஞ்சாலும் என் இருதயம் அது பெரிய பாவமா எடுத்துக்கொள்ளும். நறுங்குண்ட இருதயம். அதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா, இந்த கடல்ல ஒரு மீன் இருக்கும், அதை நாங்க வந்து சுளுக்குன்னு சொல்லுவோம். சுளுக்கு மீன் கை வச்ச உடனே ஷாக் அடிக்கும், அப்படி அடிக்கும். அப்படி ஒரு மீன் உண்டு. அது கரண்டா கிடையாது. அதை பிடிச்சா செத்து போவாங்களா? செத்து போக மாட்டாங்க. அது பெரிய பவர் கிடையாது. பட் கரண்டை போல் அது ஒரு ஒரு ட்ரிக்னு ஒரு அடி அடிக்கும். சின்ன விஷயம்தான், ஆனா அது நம்மளோட இருதயம் பெருசா என்னது அது நம்மளுக்கு தெரியாது. கரண்ட் கிடையாது, பிடிச்சா சாக மாட்டான், தின்னாலும் சாக மாட்டான். பட் நம்முடைய இருதயம் அதை தொடும்போது கரண்ட் அடிக்குது, அந்த பெரிய பவரோட ஒப்பிடுறோம். அந்த மாதிரி நறுங்குண்ட இருதயம் என்ன? நானாட்டு கட்டுக்கதையெல்லாம் சொல்லலை, நான் பைபிளை படிச்சு டிக்ஷனரி எல்லாம் பார்த்து சொன்னதான். நான் சின்ன பாவம் செய்யும்போது கூட டிரான்ஸ்பாரம் வெடிச்ச மாதிரி என் இருதயம் வந்து துடிக்கும். தாவீதுக்கு. நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு பெரிய பாவம் செஞ்சாலும் இருதயம் கடை நம்ம 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 ஃபீல்லாம் எப்படி இருக்கும்? அவங்க செய்யாத பாவம் நம்ம செஞ்சிட்டோம், அந்த பாஸ்டரே அப்படி இப்படிதான் இருந்தாரு, நம்மளுக்கு எப்படி அவனே ஒழுங்கு கிடையாது, நான் எப்படி ஒரு பொருள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் தப்புடா பாஸ்டர். யார் பாஸ்டர் பாவலம் செய்யல? அதெல்லாம் பெருசா பேசக்கூடாது. இப்போ உங்களோட ஆவியானவர் இருக்குதா? நான் எப்பவுமே ரசிக்கப்பட்டேன், அது அவங்க ஃபீல். நான் சொல்றேன், ஃபீல் அல்ல ரட்சிப்பு, செயல் தான் ரட்சிப்பு. என் செயல் என் செயல் என்ன பண்ணுது? அதான் பவுல் ஒருத்தர் சொல்லுவாரு, பாவிகளில் பிரதான பாவி நான் தான். நான் சொல்றேன், அவர் தான் பெரிய பெரிய பாவி. அப்புறம் பெரிய பாவம் செஞ்சாரு கிடையாதுங்க. அப்ப சவுலனும் அவளுக்கு பவுல் ஒரு பெரிய பாவிகளும் கிடையாது, சின்ன பாவி தான். ஏன் அதை பெரிய பாவின்னு சொல்றான்? ஏன்னா இந்த கருத்து உங்களுக்கு உண்டாக வேண்டும், உங்களுக்கு இந்த மைண்ட் வரணும். சின்ன பாவம் செஞ்சா கூட பெரிய பாவம் செஞ்ச மாதிரி நம் பூகம்பத்தை எழுப்பி கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. என்னடா பாவம் செஞ்ச? இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நாளும் காணிக்க, எல்லா நாளும் 500 ரூபா போடுவோம், இன்னைக்கு 100 ரூபா தான் போட்டேன், எனக்கு பெரிய பாவமா தோணுது. அப்படி பாவமே இல்லாத ஒரு சின்ன பாவத்தை பெருசா எடுத்து வாழ்றான் பாருங்க. கர்த்தருக்கு இவனை நல்லா பிடிக்கும். என்ன, இவன் பாவம் செய்வதற்கு பயப்படுகிறான்ங்கிற கர்த்தருக்கு தெரியும். நம்ம வீட்டுல எல்லாம் பிள்ளை வழக்கம் பாருங்க. நம்ம இருக்கிறோம், பிள்ளைகளை சொல்லி என்ன பிரயோஜனம்? கலட்டும் தாத்தாமார்களும் முதியவர்களும் முதிய பாட்டிகளும் நம்மலாம் இருக்கும். என்ன பெரிய பாவம் செஞ்சாலும் அதெல்லாம் ஒண்ணு, ஏன் கவலைப்படுறீங்க, அழுகுற? அவன் எங்க அழுதா பாவம் செஞ்சுட்டு எதுக்காக பாவம் செஞ்சாலும் அது கிடைக்காதனால தான் அழுகுறா, பாவத்துக்காக இல்லை. இவர் சொல்றாரு,
சின்ன சின்ன குட்டி பாவத்துக்கு ஏங்கி அழுறான். ஹலோ, கர்த்தர் சொன்னாரு, தாவீது யார் பட்டினி கிடந்தாலும் நீ பட்டினி கிடக்க கூடாது, வா. யார் தாக இருந்தா நீ வா அப்படின்னாரு. அவங்ககிட்ட 8 பேர் கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிடும்போது வரிசையா 7 பேரும் காட்டியாச்சு. எலியாப்புல இருந்து வலியா போறையும் காட்டியாச்சு. சாமுவேல் குப்பை எடுத்து ஊத்த ரெடியா இருக்கிறான். இவன் அபிஷேகம் பண்ணிடுவான். கர்த்தர் சொல்றாரு, மண்டையில இருந்து அடிச்சு போடும். நான் நீ மூஞ்சிய பாக்குறியாக்கு மேல இருந்து லோவ போட்டிருக்கான்னு பாக்குறியா? நீ வெள்ள லோவ கருத்து லோவ போட்டிருக்கானு. அவன் நெட்டையா இருக்கான், அழகா இருக்கிறான் அப்படிலாம் சொல்லுது. அதை பாக்குறியா நீ? சொன்னார் கர்த்தர், நீ லோவையும் ட்ரெஸ்ஸும் பார்த்துட்டு இருக்கிற, அடிச்சு கிடிச்சு போடும் பாரு. தேவன் இருதயத்தை பார்க்கிறேன். நான் 7 சகோதரர்கிட்ட இல்லாத ஒரு ஆற்றல் என்ன இருந்துச்சுன்னா தாவீதுட்ட இது இருந்துச்சு. தாவீதுடைய 7 சகோதரனும் தாவீதுக்கு இந்த சவுல் ராஜாவுக்கு பேர் போனவங்க. எல்லா டூலையும் பண்ணான். ஆனா அவன் மனம் திரும்ப பாவத்தை பெருசா எடுத்துக்கொள்ள ஆசைப்படாத. அதனால கர்த்தர் அவங்களுக்குலாம் அபிஷேகம் வைக்கல. இவன் சின்ன பாவத்தை கூட மகா பெரிய பாவமா கருதி நறுங்குண்ட இறுதி சொல்றான். கருதுனதுனால அவனை கூப்பிட்டு அபிஷேகத்தை ஊத்தி விட்டார். நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய சபையில சொல்லும்போது சொல்லுவாங்க, வெள்ளை போட்டாதான் ஞானஸ்தானம் கொடுப்பேன், வெள்ளை போட்டதான் கல்யாணம் கட்டுவேன். தாவீதுக்கு அபிஷேகம் எப்போ வந்துச்சு? வெள்ளை ட்ரெஸ் இல்ல, ஆடு மேய்ச்சி ஆட்டோட அசிங்கம் இருக்கும்போது குருமாண்டு பாய்ச்சிட்டு ஓடி வந்தான். அப்பதான் வந்தான். தாவீது எங்க? அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான். பாஸ்டர், அவனை எப்படி பாஸ்டர் கூப்பிடுறது? இங்க எல்லாம் வெள்ளை சட்டை போட்டு அபிஷேகம் ரெடியா இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த இதெல்லாம் நீ தான் பாக்குறேன், வெயிட்டிங்ல இருக்கிறாங்க, அபிஷேகத்துக்கு காத்து இருக்கிறாங்க. அபிஷேகத்துக்கு காத்து இருக்கிறவனுக்கு அபிஷேகம் கிடைக்காது. பாவத்தை விட நினைக்கிறவனுக்கு தான் அபிஷேகம் கிடைக்கும். தாவீது குருமாண்டு போட்டுக்கிட்டு அங்க வனாந்தத்துல லாந்திக்கிட்டு கச்சட காலு, பல்லு தேய்க்காத வாயி, மூஞ்சி கழுவில். அவன் உண்மையை சொல்றாங்க. அந்த இடத்த நீ படிச்சு பாருங்க, அவன் எந்த சூழ்நிலை வந்தான். அவனை தூக்கி சொன்னாரு. அப்போ சாமுவேல் கேட்காரு கர்த்தர்ட்ட, கர்த்தாவே இவனுக்கு அபிஷேகம் ஊத்தணும். ஆமா ஊத்து. இது ஆள் குட்டி பையனா இருக்கிறாங்க, சுத்தமே இல்லையா? இவன் எப்படி இஸ்ரேலுக்கு ராஜாவாகுவான்? இஸ்ரேலுக்கு அவன் ராஜாவாகிறானோ இஸ்ரேல அவன் மாத்த போறான் தெரியாது. என் ஆவிதான் மாத்த போகுது. என் ட்ரெஸ்ஸோ என் தோற்றமோ என் அழகோ அழகில்லையோ கிடையாது, என் ஆவிதான் மாற்ற போது. அதுக்கு ஒரு நல்ல ஹார்ட் தேவை, நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஸ்பிரிட்டும் தேவைன்னாரு. அது தாவீது தெருக்கி எடுத்து வச்சாரு. ஆள் பெரிய ஆயிட்டான். ஒரு பாவம் செய்தாலும் சின்ன பாவம் செஞ்சாலும் உன் ஜபத்துல இருந்து ஒப்பாரி போட்டு அழு, மணிக்கூர் கணக்கா காட் அதைத்தான் பார்க்கிறாரு. அந்த இருதயம் உங்களுக்கு வராது. வந்துச்சுன்னா ஓகே, கர்த்தர் கண்டிப்பா உங்க மேல அபிஷேகத்தை வைக்கும். 3ஆம் பாயிண்ட் 51:19. ரெடியா இருக்கீங்களா? அற்புத விதமான சத்தியம். ஹலோ, எல்லாம் சில சபையில் நீங்க பாத்துறீங்களா? ஆண்டவரே சோத்திரப்பா, அப்படியே ஒரு புழும்பி எல்லாம் அழுவாழ்வ பாத்திருக்கீங்க. என்ன டிவில எல்லாம் காட்டுவாங்க, கீபோர்டு இசைக்கு இந்த மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி. மகுடிக்கு பாம்பு ஆடும் பாத்தீங்களா? அப்புறம் வழியில போகும்போது இவனை கொத்திட்டு போ. சோ மனுஷன் அப்படித்தான். பாட்டு போட்டா ஆமென், போகும்போது 2 பேரும் தூசிச்சுட்டு கெட்ட வார்த்தை போட்டுட்டு இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு நேர விக்கிறாரு போயிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு 4 பேர் கெடுத்துட்டு போ. எனக்கு டோன்ட் லைக் அது. பாடலுங்கிறது கர்த்தருக்கு வைக்கன்னு தான் வச்சிருக்கேன். இல்லைன்னா ஃபுல் பிரசங்கம் தான் 3 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம், 1 மணி நேரத்துக்கு தரிசனம், அற்புதம் செஞ்சுட்டு என் பாட்டு போயிட்டே இருப்பேன். கடவுள் ஆசைப்படுறாரு, அதனால நான் ஒரு ஆசைக்கு தேவைன்னு சொல்றேன்னு தவிர இது ஒன்றும் மாற்ற போற கிடையாது. 3ஆம் பாயிண்ட் சொல்றேன். அற்புத விதமான பாயிண்ட் 51:19 பேசுறாரு. உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவேன். அது என்ன தர்மம் சொல்றாரு? பரிசுத்தா வர்றதுக்கு 3ஆம் பாயிண்ட். தாவீது ஒரு முறை சொல்லுவான், கோலியாத்தை கொல்ல போகும்போது அழகா இருக்கும். என்ன சொல்லுவான் தெரியுமா? ராஜாட சொல்லுவோம், உங்களை ஆட்ட சொல்லுவோம். ஒரு முறை என் ஆட்டை பிக்கிறதுக்கு மிருகங்கள்லாம் வந்துச்சு, ஓனாயி கரடி சிங்கம்லாம் வந்துச்சுன்னா அவன் என்ன சொன்னா, ஓனாயி சிங்கம்லாம் வந்துச்சு பாருங்க, கரடி எல்லாம், அதெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணி ஆட்டை காப்பாத்தினானா. அப்ப இதுல என்ன தெரியுது?
இவன்ட யாரும் ஒரு ஆடு களவாண்டிருக்க முடியாது. சரிதான் அத்தனை சொல்லுது. இவன் ஒரு ஆடையும் விட்டிருக்க மாட்டான். ஆனா கோலியாத்த கூட சண்டை போடுற இடத்துல இவன் இதை சொன்னா, அவங்க அண்ணன் இன்னொன்னு சொன்னான். எலியாப் என்ன தடவை சொல்லுவான், டே கொஞ்சம் ஆடு வனாந்தரத்துல யாரு வசமா விட்டுரு வந்த, அப்படி என்ன அர்த்தம், உனக்கு நாங்க வேலை பார்த்து பார்த்து யுத்தத்துக்கு போய் நிறைய ஆடெல்லாம் வாங்கி தர்றேன், நீ கரெக்டா கவனிக்காம ஆட்டெல்லாம் எங்கேயோ கொடுக்குற. இவன் இதை சொல்றான். தாவீது சொல்றான், ஒரு ஆடு கூட நான் விட்டுறது கிடையாதுன்றான் ராஜாட்ட. அப்ப இது உண்மை எது? உண்மையிலே தாவீது ஆடுகள் எல்லாவற்றையும் யார் வசமா கொடுத்தானா, இல்லைன்னா எந்த ஆட்டையும் யார் வசமா கொடுக்க இல்லையா? ஏன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் பேசுறாங்க. இந்த எலியாபு சொன்னதை யாரும் பெருசா எடுக்க மாட்டாங்க. புரியுதா? அவன் ஒரு விச கரடியும் சிங்கமும் வந்த போது ஆட்டை காப்பாத்தணுங்கிறத எல்லாம் பேசுறாங்க. ஆனா அதோட பவர்ஃபுல் வார்த்தை, அவன் நிறைய ஆடுகள் இருந்த போது அவன் எல்லா ஆட்டையும் குறைச்சு போட்டான். என்ன செஞ்சான்? அதான் அவர் சொல்றாரு, உமது பலிபீடத்தின் மேல் என் காளைகளை படியிடுவேன். என்ன அர்த்தம்? வீட்டுல காளையெல்லாம் வாங்கி கொடுத்து ஆடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, தாவீது மேய்ச்சிக்கிடான்னு. இவன் எல்லாருடைய கையில இருந்து தப்பு வச்சான். ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆட்டை பிடிச்சி தேவடைய சமூகத்தில் வெட்டி போட்டுருவான். ஹலோ, அவன் கையில இருந்து யாரும் ஒண்ணு களவாண்டது கிடையாது. ஆனா அவன் கையில் இருக்கிற எல்லா ஆடுகளையும் தேவ சமூகத்திலிருந்து அறுத்து போட்டான், பலியிட்டான், காளைகளை பலியிட்டான். அதாவது டாப் விலை நம்பர் 1 காளைகள் எல்லாம், தேவனுக்கு கொளுத்த காளைகள் எல்லாம் பலியிட்டான். இங்க நிறைய பேர் பாடிக்கிட்டு பரிசுத்தா வரைக்கும் காணிக்க கொடுக்காத எத்தனை பேருக்கு தெரியுமா? உனக்கு சபையில தசமம் இதுவரைக்கும் கொடுத்தவனே கிடையாது நிறைய சபையில. ஆண்டவர் என்ன விட்டுருக்கிறாரு, ஆண்டவர் என்ன விட்டுருக்கிறாரு. அவன் என்ன சொல்றான் சங்கீதம் 51ல, உங்களோட சமூகத்தை விட்டு என்ன தள்ளக்கூடாது, எனக்கு நொறுங்குண்டாவி இருக்குது, அதை நீங்க என்ன இடத்துல எடுத்துக்கூட கூடாது, நறுங்குண்ட இருதயம் இருக்கு, அதை என்ன இடத்துல எடுத்துடக்கூடாது, காளைகளை பழி செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது, அதை என்ன இடத்துல எடுத்து விடக் கூடாது. இந்த நாள் தான் எனக்குள்ளாய் பரிசுத்தாவியை கொண்டு வந்தது. இப்ப நான் பாவம் செஞ்சதுனால உடைய பரிசுத்தாவியை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 சம்பவத்தை என்ன இடத்துல எடுத்துக் கொள்ளாதையும். இந்த 4 சம்பவம் தான் பரலோக ராஜ்யத்தை வருவதாக என்று அழைக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி வரும்? இந்த 4 சம்பவத்தை ஒரு மனுஷன் செய்ய ஆற்றல் திராணி இருந்தா உண்ணவும் குடிக்கவும் புசிக்கவும் எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்கவும் தேவன் அவனுக்குள்ள வந்துடுறாரு. வேறங்களா தட்டுங்களா இருக்கான். இப்படிலாம் நம்ம எங்க பிரசங்கம் கேட்டோம், நம்ம கேட்ட பிரசங்கம்லாம் வேற மாதிரில இருந்துச்சு. பிரசங்கம் பண்ண எல்லாத்தையும் அல்லேலூயா 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 நிப்பாட்டுல பார்த்து பிரசங்கம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னல பண்ற? ஆட்டோ இப்பதான் வித்திரிக்கம் பார்த்து ஆட்டோ ஓடல. அப்ப இவ்வளவு அல்லேலூயா கை தட்டு. கடலை போனிய போட்ல மீன் உண்டுமா? போட்டு இப்ப முத போட்ல இன்ஜின் உடைஞ்சு போச்சு, 2வது போட்ல ஆட்கள் ஓடி போச்சு. அப்ப அல்லேலூயா பரிசுத்தாய் வந்துச்சுன்னு சொன்னியே, அது இங்க பார்த்துறதுனால அப்படி பார்த்துடைய பழக்கம். இந்த பழக்கத்தை வச்சுட்டு ஆவியான வரான். எவ்வளவு திருடனாலும் இங்க மனுஷனுக்கு இருதயத்துல கஷ்டம் இல்லை, வேதனை வரல. எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நொறுங்கண்ட இருதயம் கிடையாது, நறுக்கப்பட்ட இருதயம் கிடையாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்கு காளைகளை பலி செலுத்தின கிடையாது. ஆவியானவர் வந்துச்சுன்னு ஃபீல் பண்றான். அதான் கேத்தரின் குலம் சொல்லுது, உணர்வுகள் ஆவியானவர் சொல்லக்கூடாது, உன் செயலால தான் ஆவியானவர் வரும். என் செயல் எங்கே? தாவீது சொல்ல செயல் எங்கே? செயல் ஒண்ணு இல்லையே, செயல் ஒண்ணு இல்ல, ஆவியானவர் வந்துருச்சு, ஆவியானவர் வந்துருச்சு. நான் சொல்லுவேன், சங்கீதம் 51 ஒரு மனுஷன் தெளிவா படிச்சோம்னா ஆவியானவர் பெற முடியும். அதை விட்டுக்கிட்டு ஆவியானவர் பெறதுக்கு எங்கேயோ ஓடனா ஒண்ணும் கிடைக்காது. நான் தான் காத்திருப்பதை பத்தி அதிகமா பேசுறேன். காத்திருக்கலாம், ஆனா அது உண்மை உள்ள மனுஷனா காத்திருக்கணும். இந்த குணம் இருக்கிறவனா இருந்து காத்திரு. இந்த கேரக்டரை எடுத்துட்டு காத்திருந்தேன்னா பேய் தான் வரும். ஒரு பாஸ்டர் எப்ப பார்த்தா சொல்லு, ஞானி 24 மணி நேரம் தன்னே ஞானி உபாசிக்குது, என் பாரி கூட உபாசிக்குது. ஒரு நாள் போனேன் நான், பாட்டு நல்ல உபாசம், உபாசிச்சு எல்லாம் சொல்றாங்க, பேயெல்லாம் ஓடிச்சு. இவரு பறஞ்சி ஒரு கொல்லத்துக்கு, ஒரு கொல்லம்னா 1 வருஷமா, ஒரு கொல்லத்துக்கு 12 மாதம் உபாசிக்கும். சரி உபாசிக்கும். அங்க போயிருக்கிறேன், இந்த உபாச பார்த்து பயங்கர பார்த்து பேயெல்லாம் ஓடும்.
அந்த ஒய்ஃப் ஒரு எனக்கு சொன்னாங்க, அது அந்த உபவாசத்தில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. எப்படின்னா, அது பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பெந்தோஸ்காரங்க பியாக்கி பார்த்ததுனால இவருக்கு சுகர் கால் இழுத்துட்டுச்சு. நீங்க உபவாசம் பியாய் ஓடுன்னு சொல்லுவீங்க, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பியாக்கி பார்த்தானா வந்துருச்சான். நான் சொல்லுவேன், உண்மை உள்ள ஆராதனை தன்னை மட்டுமல்ல தன்னுடைய வார்த்தையை கேட்கிறவனை விடுதலையாக்கும். பவுல் ஆராய்ச்சிக்கிறான் சிறைச்சாலையில. வேதம் சொல்லுது, அவன் சிறைச்சாலையில் துதிச்சு கர்த்தரை பாடி கொண்டு இருக்கும் போது கேட்டவருடைய கையில் இருந்த சங்கிலிகள் அறுபட்டுச்சுன்றான். என்ன பிரச்சனை? அவன் உபவாசம் இருக்கிறான், இல்ல சொல்லல. பட் அவன் சொல்றான், கிறிஸ்து இயேசுடைய அச்சி அடையாளங்களின் இருதயத்துல தரிச்சிருக்கிறேன், சரீரத்துல தரிச்சிருக்கிறேன். என்னைய பார்த்தா கிறிஸ்துவ பார்த்த மாதிரி, ஃபேஸ் தான் வித்தியாசம், பட் அவருடைய செயல்பாடு என் செயல்பாடு ஒன்றுன்றார். இந்த செயல்பாடு தான் என்ன ஆகுது, பரிசுத்த ஆவியை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போன. இங்க செயல் இல்லையே. அவ தப்பு பண்ணிட்டான், போவா போய் கேட்போம். எனக்கு கேட்காம தூக்கம் வராது அவளுக்கு. 4 கேள்வி கேட்ட அவளுக்கு, அவன் நாக்கு புடியும் 4 கேள்வி கேட்டாதான் எனக்கு. அவன் என்ன இப்படி பேசிட்டான், என் பிள்ளை என் புருஷனும் உறங்கல, நாளைக்கு அவ குடும்பம் உறங்க கூடாது இருக்கட்டு. இன்னைக்கு காலை ஞாயிற்றுக்கிழமை உபாச ஜெபத்துக்கு போயிட்டு நான் பார்த்துக்கிட்டேன் அவளை, அவ தூங்குவா. அல்லேலூயா. ஒரு அம்மா இப்படியாண்ட சொல்லுது, அது இருக்கட்டு. அவள் வெள்ளச்சில தான் கொடுப்பா, அவளுக்கெல்லாம் இங்கே நகைப்படம் தான் ஞானஸ்தானமே கொடுத்தாங்க பாஸ்டர் மாதிரி. இருக்கட்டு. அவன் என்னையா குடும்பத்தை நாசம் பண்ணிட்டான். ஏம்மா வாங்கம்மா, புள்ள போய் கூப்பிடுதுமா, வாங்கம்மா சபை போயிட்டு வருவோம். நீ சும்மேரிக்கி. அவன் மீன் கொண்டு சிரிக்கிற சிரிப்பு, தொழிலை கொண்டு சிரிக்கிற சிரிப்பு எனக்குள்ள தெரியும், பத்தி எரியுது. அவன் நாசமாக்கிட்டான். ஏம்மா வாமா, நான் இங்கே போயிட்டு வருவோம். இருக்கட்டு. அவளை சொல்லு, அந்த முண்டச்சி இருக்க சொல்லு, நான் வர்ற நேரம் இல்லா போயிடக்கூடாது. நான் சபைக்கு போயிட்டு அங்கிருந்து உபாசத்துல இருந்து பியாயாவிய வாங்கி கொண்டு இவளை வெற்ற இவ குடும்பத்துல நாளைக்கு 2 துண்டா உழணும். இவளுக்கு உபாச ஜெபமும் பரிசுத்த ஆவிய அபிஷேகம் பெற்றிருக்கிறாளாம். ஹலோ, இதுக்கு தான் நீங்க ஆமேன்னு சொல்லணும். பாக்குறீங்களா இல்லைங்களா? அபிஷேகம் பெற்றவனும் இப்படித்தான் இருப்பான், அபிஷேகம் கொடுக்கிறவனும் இப்படித்தான் இருப்பான். ஒருத்தன் கஷ்டப்பட்ட அவனை போய் சொல்லி தேத்திவியா? ஊடி என்னைய தானே பேசின, ஊடி இதுக்கு ஏன் வருத்தப்படுறாடா, என்னைய பேசிட்ட, இதுல என்னத்தை வந்துட போகுது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தட்டி கொடுக்குறியா? அதை செய்ய முடியாது. அதை செய்யறது தான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி பெறதுக்கு செய்யறான். போனா போடுறா, விட்றா, கொஞ்சம் என்ன பிரச்சனை, எந்திரிச்சு ஓடு போ, நல்லா இருடா. நான் என்ன பண்ணேன், மனுஷன் கூட பேசின இதெல்லாம் வரும். சபையில் 3 கேட் இருக்குது, 3க்கு 3 சாவி வச்சிருக்கிறேன். உள்ள 5 மணிக்கு ஜெபத்தை தொடங்கும் போது 9 மணி வரை 10 மணிக்கு லாக்கை போட்டுருவேன். அந்த லாக்கிலே தட்டிட்டு அங்கேயே கடை. மனுஷன் வேண்டாம், நான் மனுஷன் நடிச்சிட்டு இருக்க முடியாது, எனக்கு தேவை வேணும். ஏன் இதை நான் செய்கிறேன்? பரிசுத்தாவி இருந்தால், பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்தால் பசி பட்டினி கிடையாது. அது மட்டும் கிடையாது, பரிசுத்தாவி இருக்கிறத எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா 2 முக்கியமான காரியத்தை செய்யும். இருக்குதா இல்லையா உங்கள்கிட்ட பரிசுத்தாவி? யோசிக்க வேண்டியதான். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, உங்களோட கலகாவி தான் இருக்கும். பரிசுத்தாவி இருக்காது. இருந்தா பரிசுத்தாவி பெற போறீங்களா? பெறணும்னா இந்த மாதிரி நல்ல குணம் வேணும். பெற்றுட்டீங்கன்னா நல்ல குணம் உறுதியா இருக்கும். பரிசுத்தாவி பெற்ற மனுஷன் எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? விஜயனெல்லாம் பெனியம் போட்டு வந்திருக்கிறார், அதனால பரிசுத்தாவி இல்லை. சில சபைகளை போக முடியாது பிரதர். நீங்க தெரியுமா உங்களுக்கு? சில சபையில் இந்த மாதிரி வெளில போட்டு போனீங்கன்னு ஒன்று வெளியே போட்டுருவாங்க. அதுல மோதிரம் போட்டு போனீங்களா? கர்த்தர் கவனமா பேசுகிறாரு. எல்லாரும் தெளிவா கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் கவனமா பேசுறாரு. சகோதரி, உன் இடது கையில் இருக்கிற இந்த மோதிர விரல் இருக்கிற மோதிரத்தை நான் பார்க்கிறேன், களத்தை காணிக்க பெட்டியில போடு. உண்மையில சொல்லுவாங்க, சகோதரா நீங்க சபைக்கு நீங்க வந்துட்டு போனோம்னு நினைப்பாங்க. பிரதர் வெண்ணியெல்லாம் போட்டு வராங்க பிரதர், வெள்ளை வெள்ளையில வாங்க நீங்க. அப்ப இருதயத்தை அது பிரச்சனை இல்லை பிரதர், கடவுளுக்கு கொடுக்காண்டாம், சண்டையை போடலாம்.
எங்க இருக்கனால ஆட்டை களவன்று வரலாம். ஆமென். சரி, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ரெடியா இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 சொல்றேன். பரிசுத்த ஆவி இருக்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1, உங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவி உங்களை அனாயிண்டிங் பண்ணா யோசேப்பை போல 2 காரியம் செய்வீங்க. உங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவி இருந்தால் உங்களுடைய சகோதரன் செய்கிற தீங்கு எதுவுமே உங்களுக்கு பெரிய பொருட்டா எடுத்து அவர்களுக்கு விரோதமாக இயங்க மாட்டீர்கள். அவனுடைய பரிசுத்த ஆவி இருந்துச்சு, அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவனை அடித்தாங்க, குண்டில் போட்டாங்க. அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட். 2, யாராவது ஒரு ஆள் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா அது ஓட்டம் எடுக்கும், டவலை கலத்தி போட்டு ஓடிடும். நம்மளுக்கு பரிசுத்த ஆவியெல்லாம் இருக்குது. சிஸ்டர், நீங்க சபைக்கு தானே போறீங்க? இந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்மார்களுக்கு லவ் கல்யாணம் பண்ணி வைக்கன்னு ஆரம்பம் வருது. எல்லாம் லவ். சூப்பர் ஃபிகர், எகிப்து ஃபிகர். அன்னைக்கு அதுதான் வல்லரசு. நான் ஒரு காலத்தில் நினைச்சேன் பொண்ணு கட்டினா அமெரிக்காவில் கட்டுறேன்னு. பொண்ணு கட்டுறதுக்கு அமெரிக்காவுக்கு 40 லட்சம் செலவழிச்சு போறாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்கு 40 லட்ச ரூபா கொடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு வழியா உள்ள போய் அங்கே கலந்துருவி உள்ள போய் ஒரு 4 வருஷம் இருந்து கொஞ்சம் இங்கிலீஷ் நெக்கில் விஷய பிரச்சனை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எவ்வளோ ஒரு அமெரிக்காவை லவ் பண்ணி சைட் அடிச்சுட்டு கட்டிட்டோம்னா நம்ம அமெரிக்கன்ஸ் 40,000 ரூபாய்க்கு அமெரிக்கன்ஸ் மாறிட்டான். ட்ரம் வந்தார், ட்ரம்மில் போட்டு அடைச்சி அனுப்பிட்டார். ஹலோ, பரிசுத்தாவி உங்கள்கிட்ட இருக்குதா? உங்களோட பரிசுத்தாவி இருக்குதா? லவ் பண்ணாது. ஏன்? அதான் தாவீது 51 சொல்றாரு, ஆண்டவர் நான் 10 சபையை லவ் பண்றேன், என்னை விட்டு போயிடாதே. அப்ப லவ்வுக்கு பரிசுத்தாவி வராது. யோசேப்பு லவ் பண்ணல. அந்த மாதிரி சொல்லுது, கம் ஒன் டைம். அவர் சொல்றாரு, பாவத்தை விட்டுட்டு ஓடிட்டான். நம்ம ஆட்கள் ரெடியாட்ல இருக்கிறாங்க. எங்க ரோமன் கத்தோலிக்க பண்டிகை நடத்த மாட்டான், அதுல போய் அப்படி சைட் அடிச்சுட்டு வரலாம். எதுக்கு நடத்துறாங்கன்னு தெரியுமா? சைட் அடிக்கத்தான், குடிக்கிறதுக்கு சைட் அடிக்க. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவி இருந்தா லவ் பண்ணாது. இதுதான் அடையாளம். ஒன்று, சகோதரனுடைய குற்றம் குறைகளை பார்க்காமல் தான் கடந்து போகும். 2, லவ் விஷயத்துல அது விழவே செய்யாது, பாவ விஷயத்துல விழவே செய்யாது. பரிசுத்தாவி இருந்தால் 2வது இன்னொரு காரியத்தை செய்யும். இஸ்ரவேலர்கள் ஏன் யுத்தம் பண்ண போனாங்கன்னு தெரியுமா? நம்ம பைபிள் இந்த மாதிரி படிச்சான்னு தெரியும். ஏன் இஸ்ரவேலர்கள் எப்பவும் யுத்தத்துக்கு போவாங்கன்னா, பரிசுத்தாவி வந்தால் சத்துருக்களை துரத்தும், பிசாசை துரத்தும். அதனாலதான் அவன் நாட்டில் அமைதியா இருந்தாலும் வேணும்னே யுத்தத்துக்கு போவான். ஏன் யுத்தத்துக்கு போகணும்? நாடு நல்லா இருக்குது. திருப்ப வேதம் சங்கீதக்காரங்களுடைய வாசகத்தை வாசிக்கும் சொல்லுது, யுத்த நாட்கள் வந்த போது யுத்தத்துக்கு போனாங்க. வருஷம் யுத்தத்துக்கு போயிடுவாங்க. வல்லரசு தாவீதுடைய நாட்களை இஸ்ரவேல் ஏன் போறோம்னா, அவனுக்கு பிசாசை பார்த்தா எதிர்த்து நில்லுங்கன்னு பைபிள்ல சொல்லுதே, அதுதான் செய்வான். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் நீங்கள் பிசாசு விக்கிர ஆராதனைகளை பார்த்து எதிர்த்து நிற்பீங்க. போய் அங்க போய் அப்படி வந்துட்டு, பெரியம்மா வீட்டுல கல்யாணம் திருவிழாவா, மருமகளும் சம்பந்தியும் வாங்க, தங்கச்சி அக்கா வாங்க, அக்கா நீ வந்தாக்க கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் பண்டிகை. வந்தாச்சு. புதுசா அப்பதான் இவங்க உங்களுக்கு திறமை வேற யாரையோ கூப்பிட்டுருப்பாங்களோ, அவர் வந்திருப்பாரு, தாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாரு 2 ஃபுல் பாட்டில். அதுக்கு பெல்ட் போட்டிருப்பாரு அந்த மூடியில, அது விழக்கூடாது பாருங்க. அதுக்கு உள்ள ஒரு பெல்ட், பேண்ட்டுக்கு வெளியே ஒரு பெல்ட். வந்த உடனே சொல்லுவார், மச்சான்
கவலைப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், பர்ஸை காட்டு. ஒன்றும் இல்லை, பர்ஸை பார்த்து இடப்படக்கூடாது, மூஞ்சை பார்த்து இடப்படக்கூடாது. அவர் உள்ள வச்சிருக்கிற பில்ட்டு போட்டு கட்டி அவர் கேப்பில் ஊற்றி கொடுப்பாரு. அன்னைக்கூட பரிசுத்த வாழ்க்கை அவுட்டு. இந்த அபிஷேகம் ஆட்டுக்குட்டியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, எல்லாம் தூக்கி கொப்பலை வச்சு எரிச்சு விட வேண்டியதுதான். தாவீதுக்கு அபிஷேகம் வந்துச்சு, அவனை பிடிச்ச அபிஷேகம் ஊத்துனாங்க. முதல்ல எங்க ஓடினான்? நேர இஸ்ரவேலருக்கும் கோலியாத்துக்கு நடக்கிற சண்டைக்குள்ள ஓடி போனான். சாப்பாடு தான் கொடுக்க சொன்னாங்க. அவன் சாப்பாடு கொடுக்குற கேப்பில் அவங்க அண்ணன் சொல்லுவான் எலியாப்பு, மறுபடியும் சாப்பாடு தானே கொடுக்க வந்தேன். ஆமா போய் அவன் பாட்டுக்கு. அவன் சொல்லுவான், எப்படி போறது இது? என்ன பேச்சு நீ பேசுற? இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் சேனையின் கர்த்தரை பார்த்து ஜெயனையை பார்த்து எதுக்குறதா? இன்னைக்கு 2ல் 1 கடத்தாம போக மாட்டேன் நான். நம்ம என்ன செய்வோம்? அப்படி கோலியத்தை மேல கூப்பிட்டு, சார் வாங்க, சார் வாங்க, பேசி முடிப்போம். அவன் கூப்பிட்டோன்னு ஓடிப்பான், அவன் தின்னுட்டு பேசாம தானோ கொத்துவான் குமாரு. ஒரு விக்கிர ஆராதனைக்கார திருவிழாவுக்கு கூட்டம் வந்தா அவனை கொத்துவேன் நான். அதான் தாவீது செஞ்சான். அக்காவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், கொத்துவான். பரிசுத்தாய் வந்தா அது தூண்டும். ஏன்னா அவன் செய்யறது பரிசுத்த தேவனுக்கு விரோதமான செயல். அவனுக்கு வெறி இருக்கும் உள்ள. என் தெய்வத்தை தவிர எதாச்சும் கொல்லாம் விட மாட்டேன். இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. நான் முதலமைச்சராக இருந்தா கொஞ்சம் செஞ்சிருப்பேன். ஒன்றும் பண்ண முடியல, பேச்சோட முட்டுறேன். நீ ஓடி போய் தின்னுறீங்க பாருங்க. விக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை ஓடி போய் நிக்கிறிய. உன் தெய்வத்துக்கு விரோதமான ஒரு தெய்வத்தை வச்சுட்டு ஆராய்ச்சி அதுக்கு முன்னாடி கொண்டாட்டம் நடத்த, அதுதான் நடத்துன்னு சொல்லும் போது தைரியம் போய் நிக்கிறிய. அப்பமே எல்லாம் பறந்துடும். அவள் தான் அவன் செஞ்சான். கர்த்தரனை எல்லாம் ஆசீர்வதிச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, வீட்டுக்கு போறீங்களா நீங்க உபவாச ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி தெய்வத்துக்கு விரோதமான காரியத்துல நில்லாம சின்ன பாவம் செஞ்சாலும் பெருசா நினைச்சு அதை கரெக்டா கொண்டு போ. எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க, சாஸ்திர ஜெபம் பண்ண சொன்னாரு, அவர் ஏஜி சபையில ஜெபம் பண்ணாரு. நீங்க எங்க ஜெபம் பண்ண முடியும்? காலையில எந்திக்கிற, பிள்ளைகளுக்கு கறவை ஆப்பம் சுடுற, இட்லியை சுடுற, கடற்கனை 8:30 அனுப்பி விடுற, அப்புறம் உனக்கு இருக்கிற கடத்தை பாப்பியா, உன் புருஷனுக்கு சோறு கொடுக்க பாப்பியா, 12 மணிக்கு அவங்க சோறு கொடுக்கணும், தொப்பை வயிற்றுல போடுறது, 9 மணிக்கு பிள்ளையில விட்டுட்டு அப்புறம் 9 மணிக்கே எழுந்திரிச்சு வெட்டுவா போட்டு வெறுக்கம் விட்டான். அவர் 12:30 சோறு தரக்கூடாதா? எங்க கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, இப்ப மணி 2 எங்க நீ ஜெபம் பண்ணுவ? நீ சொல்லு. அவன் ஜெபம் பண்ண சொன்னா நீ இப்ப ஜெபம் பண்ண முடியுமா? நீ அந்த சிரிஸ்டிப்ல இருக்கிற. நீ இனி 3 மணிக்கு காப்பி கொடுக்கணும், இல்லாட்டி அவருக்கு கோவம் வந்துடும். காப்பி என்னாச்சு? 3 மணி நேரத்துக்கு காப்பி வரல, கெட்ட தெரியாம தான் கட்டிட்டேன். இனி அவனுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும். காப்பி போட்டுக்கிட்டு அவன் எங்க சீட்டு விளையாடிட்டு சுத்திட்டு வரக்கு முன்னாடி மணி 7. என்ன வீட்டுல சோறு இன்னும் கொதிக்கல, எங்க உங்க ஜெபம் பண்ணுக்கு? இதுல வர வேலைக்கு போறது சரி, எங்க ஜெபம் பண்ணுவா? ஹலோ, ஜெபம் யார் பண்ணணும்? நான் பண்ணணும். ஊழியக்காரன் நான் இருக்கேன் தேவ சமூகத்துல. நீ என்ன பண்ணணும்? நீ தேவ சமூகத்தை விட்டு போகும்போது நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணு. ஆனா பரிசுத்தமா வாழ். ஒரு மனுஷனை சீப்புன்னு சொல்லிடாது. நீ நினைக்கிற மாதிரி ஜெபத்துல அல்ல கர்த்தர் வர்றது. அவர் ஜெபம் வாயிலிருந்து வருகிறது, செயல் இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயம் திறந்தாதான் செயல் வரும். இருதயம் திறக்காம வாய் பேசு. ஆண்டவர் சொன்னார், உங்க வாயோ என்னை அல்லேலூயா துதிக்குது, இருதயமே வேற எங்கேயோ இருக்கிறது. அப்போ இருதயத்திலிருந்து வர்றது அல்ல துதி, செயல் இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயத்திலிருந்து தெய்வத்துக்காக நீ செய்யறது ஒவ்வொன்றும் பலனாய் 10 மடங்கு பெறும்.